ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் என்னன்னா 2024 வெளியான உத்வேகம் அப்படின்ற ஒரு தெலுங்கு படத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த படம் ஒரு தரமான கோர்ட் ரூம் கிரைம் த்ரில்லர் படங்க. இந்த படத்தோடைய கதையை ஒரு டிஃப்ரெண்டான பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, ஸ்பூர்த்தி அப்படின்ற பொண்ணை அந்த பொண்ணு கூட படிக்கக்கூடிய பசங்க 4 பேர் சேர்ந்து இரவு நேரத்தில் தனியாக ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போய் அந்த பொண்ணு கிட்ட பாலியல் அத்துமீறல ஈடுபட்டிருக்கானுங்க. பலாத்காரமும் பண்ணி இருந்திருக்கானுங்க. ஆனா அந்த வழியா வந்த ரோந்து போலீஸ் கிட்ட வசமா மாட்டிக்கிட்டானுங்க. இந்த வழக்கு கோர்ட்டுக்கும் வருது. அவங்களுக்கு ஆதரவா எந்த ஒரு வக்கீலுமே வாதாடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார் கவுன்சிலே சொல்லிடுறாங்க. அப்படி இருந்தும் அந்த 4 பேர்த்துல ஒருத்தனுக்காக ஹீரோ களத்துல இறங்கி வாதாடுறாருங்க. இந்த வழக்கை ஹீரோ எடுத்ததுனால அவருடைய பேரு, இத்தனை நாள் சேர்த்து வச்சிருந்த புகழ், இவர் கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்த பொண்ணு அப்படின்ட்டு எல்லாமே இவர் கைவிட்டு போயிருதுங்க. இருந்தாலும் இந்த கேஸை விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து வாதாடிக்கிட்டு இருக்கிறாரு. அன்னைக்கு ராத்திரி உண்மையிலேயே என்ன நடந்தது அப்படின்றத டீடைல்டா இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டெயின்மெண்ட். நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல இரவு நேரத்துல வழக்கமான ரோந்து பணியில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய போலீஸ்காரங்களை காட்டுறாங்க. வாக்கி டாக்கில பக்கத்து ஏரியால ஏதோ ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, எவனொருத்த நியூசன்ஸ் கிரியேட் பண்ணிட்டு இருக்கானா, என்ன ஏதுன்னு போய் பாருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே தட்டு தடுமாறிட்டே ஒரு பொண்ணு போலீஸ் வண்டி மேலேயே வந்து விழுகிறாங்க. அதை பார்த்த இந்த போலீஸ் ஆபீசர் ஒரு செகண்ட் இருங்க சார் அப்படின்ட்டு இறங்கி வந்து பார்த்தா அந்த பொண்ணோட உடம்பெல்லாம் கொஞ்சம் காயமா இருந்துகிட்டு இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணு துன்புறுத்தப்பட்டிருக்கா அப்படின்னு அந்த பொண்ணோடைய சூழ்நிலையை பார்த்தாலே தெரியுது. பக்கத்துல யாராவது இருக்கானுங்களா அப்படின்னு போய் பாருங்க அப்படின்னு சொல்ல உடனடியாக போலீஸ்காரங்க அந்த இடத்த வலைவீசி தேட ஆரம்பிக்கிறாங்க. பார்த்தா அந்த இடத்துல ஒரு 3 பசங்க இருக்கானுங்க. அதுல இந்த நரேஷ் அப்படின்றவன் கூட இருக்கிற 2 பசங்க கிட்ட எல்லாமே அவனால வந்தது தாண்டா, அவன் சொதப்பினால தான் இப்போ போலீஸ் கிட்ட நம்ம மாட்ட போறோம், சரி ஒன்னும் பிரச்சனை இல்லை, நான் சொல்ற மாதிரி நடந்துக்கோங்க, ஈஸியா வெளியில வந்துடலாம் அப்படின்னு இந்த நரேஷ் அந்த 2 பசங்க கிட்ட சொல்ல கரெக்டா போலீஸ்காரங்க இவங்க 3 பேர்த்தையுமே ஸ்பாட்லயே வச்சு அரெஸ்ட் பண்றாங்க. இந்த வழக்குல A1 A2 A3 A4 அப்படின்னு சொல்லிட்டு 4 பேர் சம்பந்தப்பட்டிருக்காங்க. அதுல 3 பேர் வந்து அரெஸ்ட் ஆயிட்டாங்க சம்பவம் நடந்த இடத்துலயே. ஆனா ஒருத்த மட்டும் அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போயிட்டான். இந்த விஷயம் மீடியாவுக்கு தெரிய வந்து எல்லா சேனல்ஸும் பாத்தீங்கன்னா இந்த ஒரு நியூஸை பத்தியே பேசிக்கிட்டு இருக்காங்க. அதனாலேயே பாத்தீங்கன்னா போலீஸ்காரங்களுக்கு பயங்கர பிரஷர். அது மட்டும் இல்லாம இது ஒரு சென்சிட்டிவான இஷ்யூவாகவும் மாறுதுங்க. உடனடியாக ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் சம்பவம் நடந்த இடத்துக்கு போறாங்க. அங்க ஒரு கார் இருக்குது. அந்த கார்ல தான் இந்த பொண்ணை கிட்னாப் பண்ணிட்டு வந்திருப்பானுங்க போல. அந்த காரை முழுவதுமா ஆய்வு செஞ்சதுல 4 பேர் சேர்ந்து அந்த பொண்ணை இந்த இடத்துக்கு கூட்டு வந்ததற்கான எல்லா தடயமே கிடைக்குதுங்க. பட் அக்யூஸ்டுங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 பேர் தான் மாட்டி இருக்காங்க. ஒருத்தன் தப்பிச்சிட்டாங்க. அங்க கட் பண்ண இப்ப பிரசன்ட் சிச்சுவேஷன். நம்ம ஹீரோடைய பேரு மஹிந்திராங்க. ஒரு கிரிமினல் லாயரா இருந்துட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஹீரோ லா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸை மீட் பண்றதுக்காக வந்திருக்காரு. ஸ்டூடெண்ட்ஸ் கூட சேர்ந்து கேஸ் ஸ்டடி பண்ண போறாருங்க. அவர் வாதாடின ஒரு வழக்க ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட அவரே எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அங்க இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பாத்தீங்கன்னா நிறைய டீடைல்ஸ் கிடைக்கும். ஒரு வழக்கை எப்படி வாதாடுறது அப்படின்றதுக்கான ஐடியா கிடைக்கும். சரி நம்ம எந்த கேஸை பத்தி இங்க டிஸ்கஸ் பண்ணலாம், உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா அப்படின்னு கேட்கும்போது ஒரு பொண்ணு எழுந்திருச்சு ஸ்பூர்த்தி வழக்கை பத்தி பேசலாம் சார் அப்படின்னு சொல்ல ஹீரோவும் ஓகே சொல்றாருங்க. ஸ்பூர்த்தி வழக்கை பத்தி பேசலாம் அப்படின்னு சொல்றாரு. ஸ்பூர்த்தி வழக்கை பத்தி சொல்லணும் அப்படின்னா என்னோட வாழ்க்கையில ரொம்ப இம்பார்ட்டன்டான வழக்கு. என்னோட வாழ்க்கையில மட்டும் இல்லைங்க, என்னோட கெரியர்ல கூட இதுதான் இம்பார்ட்டன்டான வழக்கு. இப்போ நான் உங்க முன்னாடி வந்து ஒரு சீஃப் கெஸ்டா நிக்கிறேன் அப்படின்னா அதற்கு காரணம் நான் இந்த ஸ்பூர்த்தி வழக்கை எடுத்ததுனால தான் அப்படின்ற மாதிரி ஒரு சொல்றாருங்க. இந்த ஸ்பூர்த்தி வழக்கு என்கிட்ட வந்ததே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நாள்ல தான் அப்படின்னு சொல்லிட்டு டீடைல்டான எக்ஸ்பிளனேஷனை ஹீரோ சொல்ல ஆரம்பிக்கிறாருங்க. ஹீரோவும் ஹீரோ கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு பாத்தீங்கன்னா ஒன்னா சேர்ந்து ஷாப்பிங் போயிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இன்னைக்கு ஈவினிங் இவங்க 2 பேருக்குமே என்கேஜ்மெண்ட்டுங்க. ஹீரோடைய கேர்ள் ஃப்ரெண்டு ரொம்ப கோவமா சொல்றாங்க, இந்த உலகத்திலேயே ஈவினிங் என்கேஜ்மெண்ட்டை வச்சுட்டு காலையில ஷாப்பிங் போற ஆள் நம்ம தான் நினைக்கிறேன், யாருமே இந்த மாதிரிலாம் பண்ணிருக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்ல ஹீரோ சொல்றாரு, பரவாயில்ல நம்ம ஸ்பெஷலா இருந்துக்கலாம் அப்படின்றாரு. ஆக்சுவலா ஹீரோடைய கேர்ள் ஃப்ரெண்டு ஹீரோ ஷாப்பிங் போறதுக்கு கூட டைமே கொடுக்கல அப்படின்றத பாயிண்ட் பண்ணி தான் திட்டிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோ சமாதானப்படுத்திட்டே கார் ஓட்டிட்டு இருக்காருங்க. அந்த நேரம் பார்த்து ஹீரோக்கு ஒரு ஃபோன் கால் வருது. வண்டி ஓரமா நிப்பாட்டிட்டு இவர் ஃபோன் அட்டன் பண்ணி பேசுறாருங்க. பேசி முடிச்சுட்டு ஃபோனை கட் பண்ணிட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு வேலை வந்துருச்சு, நான் கண்டிப்பாக போயே ஆகணும், நீயே போய் ஷாப்பிங் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பாட்டுக்கு இறக்கி விட்டு போயிடுறாருங்க. இவருடைய ஒர்க் அதோடைய சூழ்நிலைகள் பார்த்தீங்கன்னா அவரோட கேர்ள் ஃப்ரெண்டு கூட டைமே ஸ்பெண்ட் பண்ண முடியாமல் ஆகுதுங்க. இதெல்லாமே பார்த்தீங்கன்னா அவரோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ஒரு பெரிய கோவத்தை உருவாக்கிட்டு இருக்கு. அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான கால் யார்கிட்ட இருந்து வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீரோடைய சீனியர் கிட்ட இருந்து தாங்க. ஹீரோடைய சீனியர் பேரு நாகராஜு. அவர் தான் நம்ம ஹீரோக்கு குரு, மென்டார் எல்லாமே. அவரை பார்த்து தான் கைஸ் நம்ம ஹீரோ லா பிராக்டிஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம ஹீரோ பாதிலேயே அங்கிருந்து ஓடி வந்திருக்காரு. அது என்ன பிரச்சனை அப்படின்றதையும் இப்ப டீடைலா நம்ம கிட்ட காட்டுறாங்க. இந்த நாகராஜ் இருக்கிறார் இல்லையா, இவருக்கு ஒரு கிளைண்ட் இருக்கிறாருங்க. அந்த கிளைண்ட்டுக்கு ஏதோ ஒரு கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை போலங்க. பேமெண்ட்டை சரியான டைம்ல இவர் கட்டவே இல்லை.
கோர்ட் வந்து அந்த பேமெண்ட்டை கட்டுறதுக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் கொடுத்துருக்குது. பட் அந்த டைமை தாண்டிடுச்சு, இவர் இன்னும் பேமெண்ட்டை கொடுக்கவே இல்லை. நாகராஜ் கிட்ட அந்த கிளைண்ட் வந்து கேட்குறாரு, ஜட்ஜு கிட்ட பேசி ஒரு 5 நாள் மட்டும் டைம் வாங்கி கொடுங்க, நான் அதுக்குள்ளே பேமெண்ட்டை பண்ணிடுறேன். அப்படிங்கும்போது ஆல்ரெடி கொடுத்த டைம் முடிஞ்சு போச்சுப்பா, எப்படிப்பா ஜட்ஜு கிட்ட போய் நான் கேட்க முடியும் அப்படின்ற மாதிரி நாகராஜ் கேட்குறாரு. ப்ளீஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிளைண்ட் பயங்கரமாக கெஞ்சுறாருங்க. நாகராஜை பொறுத்த வரைக்கும் பேமெண்ட்டுக்காக வேலை பார்க்கக்கூடிய ஒரு ஆள் கிடையாது, ஒரு சமூக சேவைக்காக வேலை பார்க்கக்கூடிய ஒரு ஆளுங்க. அதனால அவருடைய கிளைண்ட்டை ஜட்ஜு கிட்ட கூட்டிட்டு போயிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. அந்த ஜட்ஜும் பிடிச்சி திட்டுறாருங்க. கோர்ட் கொடுத்த டைம் முடிஞ்சு போச்சு, உங்க கிளைண்ட் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியோட இருக்க மாட்டேன்றாரு அப்படின்ற மாதிரி சொல்ல, சார் ப்ளீஸ் சார், அவரோட சூழ்நிலை சரியில்லை, ஒரு 10 நாள் மட்டும் டைம் கொடுங்க அப்படின்ற மாதிரி நாகராஜு கேட்கிறாருங்க. அந்த கிளைண்ட் கேட்டதே 5 நாள் டைம் பீரியட் தான். ஆனா நாகராஜு பாத்தீங்கன்னா ஜட்ஜு கிட்ட 10 நாள் டைம் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. ஏன் அப்படின்னா இவர் கேட்டதை விட ஜட்ஜ் கண்டிப்பா குறைவான டைம் தான் கொடுப்பாங்க அப்படின்னு தெரியும். அதனாலதான் பாத்தீங்கன்னா கேட்கும் போதே இவர் அதிகமா கேட்கிறாருங்க. ஆனா ஜட்ஜ் ஒத்துக்கவே மாட்டேன்றாருங்க. சரி ஓகேங்க, ஒரு 5 நாளாவது டைம் கொடுங்க அப்படின்ற மாதிரி நாகராஜ் கேட்கிறாரு. அதுக்கும் பாத்தீங்கன்னா ஜட்ஜ் ஒத்துக்கவே மாட்டேன்றாரு. நீங்க உங்க கிளைண்ட்டுக்கு ரொம்ப ஓவரா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, அது நல்லதில்லை அப்படின்ற மாதிரி ஜட்ஜ் திட்டுறாருங்க. பக்கத்துல நின்னுட்டு அந்த கிளைண்ட் கெஞ்சிக்கிட்டே இருக்கிறாரு, ஏதாவது பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இந்த நாகராஜ் கோர்ட்லயே திட்டிடுறாருங்க. அவரும் ஒத்துக்க மாட்டேன்றாரு, நீயும் இப்படி பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு. இது ஜட்ஜுக்கு ஒரு பெரிய கோவத்தை உண்டாக்குறது. கோர்ட்டுக்குள்ள நின்று ஜட்ஜையே திட்டி இருக்கிறாரு இந்த நாகராஜு. அதனால இங்க இருக்கிறவங்களை எல்லாம் விட்னஸா வச்சு அவரை ஹைகோர்ட்டுக்கு இழுக்காம விடமாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லி நாகராஜு மேல கேஸை போட்டு விட்டாருங்க. இப்போ நம்ம ஹீரோ நாகராஜு மீட் பண்றதுக்காக வந்தா அவரு பாத்தீங்கன்னா எந்த கவலையுமே இல்லாம ஒரு காமெடியை போட்டுட்டு ஜாலியா சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. ஹீரோ வந்தோடனே பிடிச்சி திட்டுறாரு, ஜட்ஜை திட்டிட்டு நீங்க ஜாலியா உட்காந்துக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்ட்டு. நடந்த விஷயத்தெல்லாம் விட்டுட்டு அடுத்து நடக்க போற விஷயத்தை பத்தி பேசு அப்படின்ற மாதிரி நாகராஜு சொல்றாருங்க. ஹீரோ கேட்கிறாரு, எதுக்கு தேவையில்லாம ஜட்ஜு திட்டினீங்க அப்படின்ட்டு. நாகராஜு சொல்றாரு, ஜட்ஜு மேலதான் மிஸ்டேக் அப்படின்ட்டு. சரி ஓகே, நடந்து போச்சு, ஜட்ஜுக்கு ஒரு அப்பாலஜி லெட்டர் கொடுத்துருங்க, பிரச்சனை சால்வ் ஆயிரும் அப்படிங்கும்போது அதெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி நாகராஜு சொல்றாருங்க. சரி ஓகே, லீகலாவே இதை ஃபேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வழக்கு கோர்ட்டுக்கு வருது. இந்த நாகராஜுக்கு ஆதரவா நம்ம ஹீரோ வாதாடுறாருங்க. ஹீரோ கோர்ட்ல என்ன சொல்றாரு அப்படின்னா, நாகராஜுக்கும் நம்ம ஜட்ஜுக்கும் ஏற்பட்ட ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் இவ்வளவு பெரிய இஷ்யூவா மாறி இருக்கு. நான் விட்னஸை எக்ஸாமின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபரை கூண்ல ஏத்துறாருங்க. அந்த நபர் யார் அப்படின்னா கோர்ட்ல வேலை பார்த்துட்டு இருப்பாங்க இல்லையா, அதுல ஒரு நபர் தாங்க. சம்பவம் நடந்த டைம்ல நீங்க டியூட்டில இருந்தீங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்க, சம்பவம் நடந்த டைம்ல நான் அங்கதான் நின்னுட்டு இருந்தேன், நான் டியூட்டில தான் இருந்தேன், நிறைய பேர் இருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, ஜட்ஜ் பக்கத்துல நிறைய பேர் இருந்திருக்காங்க, உங்களுக்கு நிறைய வேலை இருந்திருக்குது. அப்படி இருக்கும்போது நாகராஜு ஜட்ஜ் திட்டினதை எப்படி நீங்க பாத்தீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, ஜட்ஜ நாகராஜு டைரக்டா திட்டினதை நான் பார்க்கல, நாகராஜு திட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜ் கோவப்பட்டு போனதை நான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. ஆக மொத்தம் இவர் டைரக்டா நாகராஜ் திட்டினதை பார்க்கவே இல்லை அப்படின்றத நம்ம ஹீரோ ஒரு பாயிண்டா எடுத்து வாதாட ஆரம்பிக்கிறாருங்க. சரி, அடுத்த விட்னஸை நான் எக்ஸாமின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு நபரை கூண்ல ஏத்துறாங்க. ஸோ அந்த நபர் கூண்ல வந்து நின்ன உடனே நம்ம ஹீரோ எங்கேயோ பார்த்து வணக்கம் அப்படின்றாரு. அந்த கூண்ல நிற்கிறவர் திரும்பி பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. உங்ககிட்ட தான் நான் வணக்கம் சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்படியா அப்படின்ற மாதிரி அவரும் வணக்கம் அப்படின்றாரு. இப்போ ஹீரோ இந்த ஒரு விஷயத்த பண்ணதற்கான காரணமே ஒரு பாயிண்ட்டை பிடிக்கிறதுக்கு தான். இப்போ நான் எங்கேயோ பார்த்து வணக்கம் அப்படின்ற மாதிரி சொன்னேன், நீங்களும் திரும்பி பார்த்துட்டு இருந்தீங்க, அதுக்கப்புறம் உங்க பேரை சொல்லி வணக்கம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் உங்களுக்கு தான் வணக்கம் வைக்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சுது. கரெக்டா? சம்பவம் நடந்த போது நாகராஜு ஜட்ஜை பார்த்து திட்டினதை நீங்க பாத்தீங்களா அப்படின்னு கேட்கும்போது, ஜட்ஜை பார்த்து திட்டல, அவர் கிளைண்ட் கிட்ட ஜட்ஜை திட்டினாரு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, அப்படி இருக்கும்போது அது எப்படி ஜட்ஜை திட்டினதா மாறும்? ஒன்னு ஜட்ஜோட பேரை சொல்லி திட்டி இருக்கணும், இல்ல ஜட்ஜை பார்த்து திட்டி இருக்கணும். இவர் ரெண்டுமே பண்ண கிடையாது. அப்படி இருக்கும்போது இது எப்படி ஜட்ஜை திட்டினதா மாறும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இப்படின்னு பேசி அந்த விட்னஸை பயங்கரமா குழப்பி விட்டுறாருங்க. இதைத்தான் கிரிமினல் லா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இவரோட ஸ்கில் அண்ட் நாலேஜை வச்சு ஒருத்தரை காப்பாற்றவும் முடியும், ஒருத்தரை பிரச்சனையில மாட்டி விடவும் முடியும். எண்ட் ஆஃப் த டே ப்ராப்பரான எவிடன்ஸ் இல்லாதனால ஸோ இது வந்து ஜட்ஜுக்கும் நாகராஜு அப்படின்ற லாயருக்கும் ஏற்பட்ட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த கேஸ் க்ளோஸ் ஆயிருதுங்க. கோர்ட்டை முடிச்சுட்டு கிளம்பும் போது அந்த ஜட்ஜ் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ பர்சனலா மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வர வைக்கிறாரு. நீயும் உன்னோட குருவும் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? கோர்ட்ல வேணா அதே மீதியும் சொல்லி பிரச்சனையை சால்வ் பண்ணலாம், ஆனா நியாயமா பார்த்தா கோர்ட் ரூம்ல வச்சு ஜட்ஜ் திட்டுறதெல்லாம் வந்து தப்புப்பா, அவர்கிட்ட சொல்லி ஒரு அப்பாலஜி லெட்டர் எழுதி கொடுத்தா என்னவா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, நாகராஜு சாரை பத்தி உங்களுக்கே தெரியும்ல சார், அவர் லெட்டர்லாம் எழுதி கொடுக்க மாட்டாரு சார், அது மட்டும் இல்லாம அவரோட வயசுக்கு அப்பாலஜி லெட்டர்லாம் கொடுத்துட்டு இருந்தா நல்லா இருக்காது சார் அப்படின்னு சொல்ல, என்னதான் இருந்தாலும் கோர்ட்ல வச்சு ஒரு ஜட்ஜை திட்டினது தப்பு தான், அவரை அப்பாலஜி லெட்டர் கொடுக்க சொல்லிரு அப்படிங்கும்போது, சார் நீங்க எவ்வளவு சொன்னாலும் ஒரு பண்ண மாட்டாரு சார் அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்போ கோர்ட்ல ப்ரூவ் ஆன மாதிரி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் நாங்க நினைச்சுக்கணுமா அப்படிங்கும்போது, ஆமா சார் அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. சரி கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோ அங்கிருந்து கிளம்புறாரு. மறுபடியும் இந்த ஜட்ஜி கூப்பிட்டு, இங்க பாருப்பா, நீ ரொம்ப ஆட்டிடியூட் காமிச்சிட்டு இருக்க, இந்த ஆட்டிடியூட் உன்னோட வாழ்க்கையில எங்கேயாவது ஒரு இடத்துல பெரிய சர்க்கிளை உருவாக்கிரும், பாத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்ல, ஓகே சார் அப்படின்ட்டு அங்கிருந்து ஹீரோ கிளம்பிடுறாருங்க. வெளியில வந்த நம்ம ஹீரோ நாகராஜ் கிட்ட எப்படியோ பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணியாச்சு, சாயந்தரம் எனக்கு என்கேஜ்மெண்ட் இருக்குது, தயவு செஞ்சு வாங்க போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க நேராக என்கேஜ்மெண்ட்டுக்கு போகிறாங்க. ஆல்ரெடி எல்லாமே பக்காவாக ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. இவர் அங்கே போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி என்கேஜ்மெண்ட்டில் கலந்துக்கிட்டா மட்டும் போதுங்க. இவர் போய் அதில் கலந்துக்கிட்டு ஆட்டம் பாட்டம்னு ஹாப்பியாக இருந்துட்டு இருக்கிறாங்க. அன்னைக்கு ராத்திரி இவருக்கு என்கேஜ்மெண்ட் மட்டும் நடக்கலங்க, இன்னொரு பெரிய சம்பவமும்
நடந்திருக்கு. அது என்ன அப்படின்றதையும் இப்போ நம்ம கிட்ட காட்டுறாங்க. ஹீரோ ராத்திரி கார்ல போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒருத்தன் கார் முன்னாடி வந்து விழுந்திருந்திருக்கான். அதை பார்த்து ஹீரோ பயங்கர ஷாக்கா இருந்திருக்காரு. காரை ஓட்டி இறங்கி வந்து ஒன்னும் ஆகல அடிபட்டுருச்சு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, சார் உங்க மேல எந்த தப்பும் கிடையாது, என் மேலதான் தப்பு இருக்கு, அதனால நான் இங்கிருந்து போயிடுறேன் சார் அப்படிங்கும்போது, ஏன்பா இப்படி அவசரப்படுற, ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவருடைய கார்டு எடுத்து கொடுத்து, உனக்கு ஏதாவது உதவினா எனக்கு கால் பண்ணேன் அப்படின்னு சொல்ல, அந்த கார்டை பார்த்தோன்னே அவன் ஒரு மாதிரி ஷாக் ஆகிட்டு அந்த இடத்துல இருந்து ஓடிடுறான். யார் இவன், எதுக்கு நம்ம வண்டியில் வந்து விழுந்தான், ஏன் இப்படி பதறான், ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாருங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு லாயர் அசோசியேஷன் கம்பெனிக்கு கீழே தான் வேலை பார்த்துட்டு இருக்காரு. அந்த கம்பெனி ஓன் பண்ணுறது ஹீரோடைய ஃப்ரெண்டு தான். இப்போ அந்த கம்பெனிக்கு புதுசாக ஒருத்தர் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணுறதுக்காக வந்திருக்காரு, அங்கே லாயராக ஜாயின் பண்ணுறதுக்காக. ஹீரோடைய ஃப்ரெண்டு பிஸியாக இருக்கிறதுனால ஹீரோவையே இன்டர்வியூ எடுக்க சொல்லிடுறாருங்க. இன்டர்வியூக்கு வந்த நபருடைய பேரு சாய். அவர்கிட்ட ஹீரோ கொஸ்டின் மேல கொஸ்டின் கேட்டுட்டு இருக்காருங்க. இன்டர்வியூ உள்ள நடந்துகிட்டு இருக்கும்போதே வெளியில ஒரே சத்தமா இருந்துட்டு இருக்குது. என்னாச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோ வெளியில வந்து பார்த்தா, ஹீரோடைய கார் முன்னாடி ஒருத்தன் வந்து விழுந்தானே, அவன் அந்த இடத்துல நின்னுட்டு இருக்கான். அவனை பிடிக்கிறதுக்காக போலீஸ் வந்திருக்குங்க. அந்த நபருடைய பேரு சம்பத். அந்த நபர் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ கிட்ட ஏதோ ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்றாரு. ஆனா போலீஸ்காரங்க பாத்தீங்கன்னா அக்யூஸ் நம்பர் 4 இவன் தான், இவனை தான் நாங்க வலவீசி தேடிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லி அரெஸ்ட் பண்ண பாக்குறாங்க. சரி, என்ன ரீசனுக்காக இவனை அரெஸ்ட் பண்றீங்க, அதை கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்பதான் நம்ம ஹீரோ கிட்ட போலீஸ்காரங்க சொல்றாங்க, படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஸ்பூர்த்தி அப்படின்ற ஒரு பொண்ணோட வழக்க பத்தி பார்த்தோம் இல்லையா, அந்த பொண்ணோட வழக்குல 3 பேர் வந்து ஸ்பாட்லயே அரெஸ்ட் ஆயிட்டாங்க. ஒருத்தன் தப்பிச்சு போயிட்டான். அந்த ஒருத்தன் வேற யாரும் கிடையாது, இவன் தான் அப்படின்ற மாதிரி சொல்லி அரெஸ்ட் பண்ண பாக்குறாங்க. ஆனா இவன் நான் எந்த தப்பும் பண்ணல சார், எந்த தப்பும் பண்ணல அப்படின்ற மாதிரி கதறிக்கிட்டு இருக்கிறான். உடனடியா நம்ம ஹீரோ அங்க இருக்கக்கூடிய ஒரு ஒயிட் பேப்பரை எடுத்து இதுல சிக்னேச்சரை போடு அப்படின்னு சொல்ல, இந்த சம்பத் பாத்தீங்கன்னா சிக்னேச்சரை போட்டுறான். அதுக்கப்புறம் போலீஸ்காரங்க அவனை கூட்டிட்டு போயிடுறாங்க. நீ கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாருங்க. இப்போ அந்த சம்பத் அப்படின்ற பையனை அந்த 3 பேர்த்த அடைச்சு வச்சிருந்தாங்க இல்லையா, அதே செல்லுக்குள்ள அடைச்சு வச்சிடறாங்க. உள்ள இருக்கிற நரேஷ் அப்படின்றவன் சம்பத்தை பிடிச்சி அடிக்கிறான். உன்னால தாண்டா நாங்க போலீஸ் கிட்ட அரெஸ்ட் ஆனோம், நான் இங்கேயே இருந்துருவேன் அப்படின்னு நீ நினைச்சிட்டு இருக்கிறியா, நான் வெளியில வந்துருவேன், வெளியில வந்ததுக்கு அப்புறம் உன்னோட கதையை வச்சுக்கிறேன்டா அப்படின்ற மாதிரி சொல்ல, அந்த நரேஷ் கூட இன்னும் 2 பசங்க இருந்தானுங்க இல்லையா, அவனுக்கு 2 பேரும் அழுதுகிட்டு இருக்கானுங்க. இந்த நரேஷ் போய் சொல்றான், என்னடா நீ அழுதுகிட்டு இருக்கிற, அண்ணன் இருக்கும்போது உனக்கு என்னடா கவலை, நான் பாத்துக்கிறேன்டா, கவலைப்படாதடா, நான் சொல்ற மாதிரி நடந்துக்க, ஈஸியா வெளியில வந்துடலாம் அப்படின்ற மாதிரி அவன் அந்த பசங்க கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அப்புறம் இந்த சம்பத்தை பிடிச்சி இந்த நரேஷ் அடிச்சுட்டே இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இவனை வேற செல்ல மாத்தி போட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சம்பத்தை பிடிச்சி வேற ஒரு செல்லில் போட்டுருவாங்க. இப்ப சப் கலெக்டர் முன்னிலையில இவங்க 4 பேர்த்தையுமே கொண்டு போய் நிப்பாட்டுறாங்க. உன் பேர் என்ன அப்படின்னு கேட்க நரேஷ் அப்படின்றான். ஃபர்ஸ்ட் பட்டனை போடு அப்படின்னு சொல்லிட்டு, அன்னைக்கு ராத்திரி நீயும் உன்னோட ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து ஸ்பூர்த்தி அப்படின்ற ஒரு பொண்ணு கிட்ட அத்துமீறல ஈடுபட்டிருக்கீங்க, இதை ஒத்துக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க இவன் ஒத்துக்கிறாங்க. ஆனா அங்க நின்றுட்டு இருக்கக்கூடிய சம்பத் மட்டும் ஒரு மாதிரி திணறிக்கிட்டு இருக்கிறான். போலீஸ்காரங்க மிரட்டினாங்களா, நீங்க ஒத்துக்கணும் அப்படின்னு சொல்லி வற்புறுத்தினாங்களா அப்படின்னு கேட்கும்போது இந்த நரேஷ் தான் பதில் சொல்லிட்டு இருக்கிறான். இல்ல அப்படிலாம் யாரும் பண்ணல, நாங்களா தான் ஒத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி நரேஷே சொல்லிடுறாங்க. இப்போ இந்த போலீஸ் ஆஃபீஸர் பாத்தீங்கன்னா பிரஸ் மீட் ஒன்று ஏற்பாடு பண்றாரு. ஸோ இந்த 4 பேர் என்ன பண்ணாங்க அப்படின்றத டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறாருங்க மீடியா கிட்ட. இந்த 4 பேர்த்தோட காலேஜில் தான் பாத்தீங்கன்னா ஸ்பூர்த்தி அப்படின்ற பொண்ணு படிச்சிருந்திருக்கிறா. ஸோ இப்போ இவங்க பிளான் போடல, ரொம்ப நாளைக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா இந்த பொண்ணு கிட்ட இந்த மாதிரி நடந்துக்கணும் அப்படின்னு பிளான போட்டிருக்காங்க. அக்யூஸ் நம்பர் 4 சம்பத் இருக்கான் இல்லையா, அவனுடைய போன்ல இருந்து தான் ஸ்பூர்த்திக்கு கால் போயிருக்கு. அவன் தான் பாத்தீங்கன்னா ஸ்பூர்த்தியை ஒரு இடத்துக்கு வர வச்சிருக்கான். அதுக்கப்புறம் இவங்க 4 பேர் சேர்ந்து அந்த பொண்ணை கார்ல எடுத்துட்டு ஒரு காட்டு பக்கம் போயிருக்கானுங்க. அதுல இந்த அக்யூஸ் நம்பர் 1 இருக்கான் இல்லையா நரேஷ், அவன் மட்டும் காருக்குள்ள இருந்திருக்கான். மத்த 3 பேரும் பாத்தீங்கன்னா காரை விட்டு வெளியில இறங்கி வந்திருக்காங்க. இந்த நரேஷ் தான் பாத்தீங்கன்னா அந்த பொண்ணை பாலியல் வன்புணர்வு பண்ணி இருந்திருக்கான். நீ ஒருத்தன் தான் இதெல்லாம் பண்ணியா அப்படின்னு இந்த நரேஷை பார்த்து சப் கலெக்டர் கேட்க, ஆமா அப்படின்ற மாதிரி அவன் உண்மையை ஒத்துக்கிறான். இவனுக்கு 3 பேரும் அப்ப வெளியில என்ன பண்ணிட்டு இருந்தானுங்க அப்படின்னு கேட்கும்போது, அதெல்லாம் எனக்கு தெரியாது மேடம் அப்படின்னு நரேஷ் சொல்லிடுறான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு இந்த நரேஷ் கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடி வந்திருக்குது. அந்த வழியா ரோந்து பணியில ஈடுபட்டு இருந்த போலீஸ்காரங்களுடைய வண்டியிலேயே வந்து விழுந்திருக்குது. அதுக்கப்புறம் தான் என்ன ஏதுன்னு பார்த்து போலீஸ்காரங்க ஃபர்ஸ்ட் இவங்க 3 பேர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் அக்யூஸ்ட் 4 ஆன சம்பத்தியை அரெஸ்ட் பண்ணி இருந்திருக்காங்க. பொண்ணை வச்சு நீங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லி இந்த போலீஸ் ஆஃபீஸர் கிட்ட சப் கலெக்டர் கேட்கறாங்க. இந்த போலீஸ் ஆஃபீஸர் அதெல்லாம் அந்த பொண்ணு கன்ஃபார்ம் பண்ணிருச்சு மேடம் அப்படின்னு சொல்ல, இந்த சார்ஜ் சீட்ல நரேஷ், பவன்குமார், தேஜசாய் அப்படின்னு சொல்லி இந்த 3 அக்யூஸ்டுங்களோட பேர் இருக்குது. ஆனா 4வது அக்யூஸ்டோட பேருக்கு பதிலா A4 அப்படின்னு மென்ஷன் ஆயிருக்கு. ஏன் அப்படின்னு கேட்கும்போது, இல்ல மேடம் ஃபர்ஸ்ட் 3 பேர் தான் எங்க கிட்ட மாட்டினாங்க, அதனால 3 பேர்த்தோட பேரை போட்டுட்டோம். 4வது அக்யூஸ்ட் யாரு என்ன அப்படின்னு ஃபர்ஸ்ட் டீடைலான இன்ஃபர்மேஷன் எங்க கிட்ட இல்ல, அதனால A4 அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிட்டேன் மேடம் அப்படின்ற மாதிரி ஒரு விளக்கம் கொடுத்துறாருங்க. இதை கம்ப்ளீட்டா பாத்தீங்கன்னா நியூஸ் சேனல்ல ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் ஹீரோட கேர்ள் ஃப்ரெண்டும் உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இதனால இவங்க 2 பேர்த்துக்குள்ள ஒரு ஆர்குமெண்ட் வர ஆரம்பிக்குதுங்க. ஹீரோ பாத்தீங்கன்னா சட்டம் அப்படின்றது வந்து எல்லாத்துக்கும் சேமா இருக்காது, சட்டத்தை சரியாகவும் பயன்படுத்த முடியும், அதை மிஸ்யூஸும் பண்ண முடியும், அது அவங்கவுங்களை பொறுத்து இருக்கு. இந்த வழக்குல இந்த 4 பசங்க தான் குற்றவாளி அப்படின்னு ப்ராப்பர் எவிடன்ஸ் இல்லாம நம்ம உறுதியா சொல்ல முடியாது அப்படின்னு சொல்ல, ஹீரோட கேர்ள் ஃப்ரெண்டு அது எப்படி நீ அந்த ரேபிஸ்டுக்கு சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோ பாத்தீங்கன்னா பிராக்டிக்கலா ஒரு லாயரா பேசிக்கிட்டு இருக்காரு. ஹீரோட கேர்ள் ஃப்ரெண்ட் பாத்தீங்கன்னா ஒரு காமன் மேனா, நமக்கு ஒரு கோவம் வரும் இல்லையா, ஸோ அந்த கோவத்தை தான் வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோட கேர்ள் ஃப்ரெண்டே புரிஞ்சுட்டு சமாதானம் ஆயிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோ அந்த சம்பத்தை மீட் பண்றதுக்காக ஜெயிலுக்கு வராருங்க. சம்பத்து கிட்ட ஹீரோ சொல்றாரு, ஜெயில இருந்து வெளியில வந்தான்னு உன்னை வரவேற்கிறதுக்கு வெளியில
சொசைட்டியில் யாருமே இல்லை, உன்னோட குடும்பத்தில் இருக்கிறவங்க கண்டிப்பாக உன்னை மதிக்க கூட மாட்டாங்க, மக்கள்லாம் உன்னை கேவலமான ஒரு ஆளாக பார்ப்பாங்க. வேற ஏதாவது ஒரு கேஸில் நீ உள்ளே போயிருந்தா கூட பரவாயில்ல, பட் ஒரு ரேப் கேஸில் நீ உள்ளே போயிருக்க அப்படிங்கும்போது நீ வெளியில் வரும்போது உன் மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்றத நிரூபிச்சுட்டு வந்தால் மட்டும்தான் நீ ஒரு சாதாரண வாழ்க்கையை வாழ முடியும். தெரிஞ்சோ தெரியாமலோ நீ என்னை தேடி வந்துட்ட, இதுதான் உன்னோட வாழ்க்கையோட கடைசி வாய்ப்பா நினச்சிக்கோ. நீ மற்றவங்க கிட்ட பேசுகிற மாதிரி என்கிட்ட பேசாத, உனக்கு தெரிஞ்ச எல்லா உண்மையுமே என்கிட்ட சொல்லிடு, என்னால் எவ்வளோ தூரம் உனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் உதவி பண்ணுறேன், பட் அதுக்கு நீ உண்மையை சொல்லணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்ல, இந்த சம்பத் பார்த்தீங்கன்னா அவருக்கு தெரிஞ்ச எல்லா உண்மையுமே எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. பட் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்றத நம்ம கிட்ட காட்டலைங்க. இப்போ நம்ம ஹீரோ மீட் பண்ணுறதுக்காக ஒரு பாட்டி வந்திருக்காங்க. அந்த பாட்டி பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ கிட்ட இந்த சம்பத்தோடைய ஃபோட்டோ காமிச்சு, இவன் என்னுடைய பேரன், இவன் இந்த மாதிரி சம்பவத்துலலாம் ஈடுபடக்கூடிய ஒரு ஆளே கிடையாது, நிறைய வேலைக்கெல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருந்தான், இங்கே பாருங்க இந்த பேப்பர்ஸ் எல்லாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, இது எல்லாத்தையுமே ஹீரோ பார்க்குறாரு. பார்த்துட்டு இதெல்லாம் எதுவுமே கோர்ட்டில் வேலைக்காகாது பாட்டி, நீங்கள் நல்லவன் அப்படின்னு சொன்னாலும் நான் நல்லவன் அப்படின்னு சொன்னாலும் கோர்ட் கண்டிப்பாக ஏற்றுக்காது, எவிடன்ஸ் தான் கோர்ட்டுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, நீங்கள் எப்படி வந்தீங்க அப்படின்னு கேட்க பஸ்ஸில் அப்படின்ற மாதிரி அந்த பாட்டி சொல்கிறாங்க. கடைசி பஸ்ஸும் போயிருக்கும்னு நினைக்கிறேன், வாங்க உங்களை அனுப்பி வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம ஹீரோ சமாதானப்படுத்தி அனுப்பி வச்சிடறாருங்க. இப்போ நம்ம ஹீரோ அவருடைய மென்டாரான நாகராஜை மீட் பண்ணுறதுக்காக போகிறாருங்க. நாகராஜ் சொல்கிறாரு, உங்ககிட்ட இந்த வழக்கு வந்துச்சு, நீ அதை ரிஜெக்ட் பண்ணியிருக்கிற அப்படின்றத நான் கேள்விப்பட்டேன், பொதுவாக நம்ம கிட்ட வர வழக்கை ரிஜெக்ட் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு ரூல் இருக்கு அப்படின்றது உனக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு கேட்க, அதுக்கு ஹீரோ சொல்றாரு, நம்ம கிட்ட ஒரு வழக்கு வரும்போது எந்த வழக்கை எடுக்கணும் எடுக்கக்கூடாது அப்படின்ற ரைட்ஸ் கூட லாயருக்கு இருக்கு அப்படின்னு ஹீரோ சொல்றாருங்க. அந்த பசங்க தான் தப்பு பண்ணியிருக்கானுங்க அப்படின்னு முடிவெடுக்கிறதுக்கு நீ யாரு நான் யாரு, கண்டிப்பா கோர்ட்டு தானே இதை டிசைட் பண்ணணும். ஸோ சிஸ்டம் இருக்குது, சிஸ்டமேட்டிக்கா இந்த பசங்க தப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்றது ப்ரூவ் ஆகணும் இல்லையா, அது வரைக்கும் டைம் இருக்கு இல்லையா, ஸோ நீ இந்த வழக்கை எடு அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஹீரோ சொல்றாரு, இந்த வழக்கை யாருமே எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார் அசோசியேஷன்ல சொல்லியிருக்காங்க, நான் எடுத்தா என்ன அதுல இருந்து தூக்கிடுவாங்களே அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாருங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு நாகராஜ் சொல்றாருங்க. இப்போ நம்ம ஹீரோ சொல்றாரு, அந்த பையன் தப்பு பண்ணல அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரே ஒரு ஆளு அந்த பாட்டி அம்மா மட்டும்தான், அந்த பாட்டி அம்மாக்காக மட்டும்தான் நான் வாதாடுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்ல, பரவாயில்ல நீ வாதாடு, உண்மையிலேயே அங்க என்ன நடந்தது அப்படின்ற டீட்டெயிலாவது வெளியில தெரியும் இல்லையா அப்படின்ற மாதிரி இந்த நாகராஜ் சொல்றாருங்க. இப்போ இந்த வழக்கு கோர்ட்டுக்கு வருதுங்க. இந்த குற்றவாளிகளுக்கு எதிராக வாதாடக்கூடிய நபர் யார் அப்படின்னா பிரசாத் அப்படின்ற ஒரு லாயர் தான். ரொம்ப திறமையான சீனியரான லாயருங்க. பெருசா வாய்தாவே வாங்க மாட்டாரு, சீக்கிரமாவே இந்த கேஸை க்ளோஸ் பண்ணிடுவாரு, அந்த அளவுக்கு டேலண்டான ஒரு ஆளு. அவர் தான் பாத்தீங்கன்னா இந்த ஸ்பூர்த்தியோட கேஸை எடுத்திருக்காரு. மீடியாக்காரங்களா அவர்கிட்ட இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக வந்திருக்காங்க. அவர் சொல்றாரு, கொஞ்ச நேரம் வெளியே வெயிட் பண்ணுங்க, கேஸே இப்போ க்ளோஸ் ஆயிரும், அதுக்கப்புறம் நான் இன்டர்வியூ கொடுக்குறேன் அப்படின்னு ரொம்ப கான்ஃபிடென்ட்டா சொல்லிட்டு கோர்ட்டுக்குள்ளேயே நுழையிறாருங்க. என்ன பிரசாத் சார் இந்த கேஸை க்ளோஸ் பண்ணிடலாமா அப்படின்ற மாதிரி ஜட்ஜ் கேட்கிறாரு. க்ளோஸ் பண்ணிடலாம் சார் அப்படின்னு சொல்ல, அப்பதான் பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்கிறவர், இல்ல சார் ஒரு பெட்டிஷன் வந்திருக்கு அப்படிங்கும்போது, பெட்டிஷனா யார் பெட்டிஷன் கொடுத்திருக்கா அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான். அந்த பெட்டிஷனை பாத்தீங்கன்னா இந்த பிரசாத் கிட்ட கொடுத்து என்னன்னு பாருங்க அப்படின்னு சொல்ல, இந்த பிரசாத் அப்படின்ற லாயர் ஜட்ஜு கிட்ட சொல்றாருங்க, ஆக்சுவலா இது எல்லாமே பப்ளிசிட்டி ஸ்டண்ட் தான், இந்த மாதிரி ஒரு சென்சிட்டிவான வழக்குல நம்ம இன்வால்வ் ஆனோம் அப்படின்னா கண்டிப்பா இந்த வழக்கு மூலமா நம்மளும் ஃபேமஸ் ஆகும், அதுக்காக தான் இவர் இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணியிருக்கிறாரே தவிர, ஹீரோ வாதாடுறதுனால கோர்ட்டோடைய டைம் தான் வேஸ்ட் ஆகுமே தவிர இந்த வழக்குல எந்த ஒரு மாற்றமே நடக்காது அப்படின்ற மாதிரி பிரசாத் சொல்றாருங்க. இப்போ நம்ம ஹீரோ டைரக்டா பாயிண்ட்டுக்கு வராருங்க. அந்த 4 அக்யூஸ்ட்ல சம்பத் அப்படின்ற ஒரு அக்யூஸ்டுக்காக மட்டும்தான் நான் வாதாட போறேன், இதுல யாருக்கும் எந்த அப்ஜெக்ஷனும் இல்ல அப்படின்னு சொல்ல, என்னப்பா அந்த 4 அக்யூஸ்டுமே கோர்ட்டுக்கு வர வச்சு கூண்ல நிக்க வச்சு ஒவ்வொருத்தரையா நீ எக்ஸாமின் பண்ணணும்னு சொல்ல போறியா அப்படிங்கும்போது, ஆமா சார் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாருங்க. ஆல்ரெடி எல்லா ஃபார்மாலிட்டிஸுமே முடிஞ்சு இந்த வழக்கு க்ளோஸ் ஆகிற நிலைமையில நிக்குது, இப்போ அவங்க 4 பேர்த்த எக்ஸாமின் பண்ணணும் அப்படின்னு சொல்றீங்க, நான் ஏன் அக்செப்ட் பண்ணணும் அப்படின்னு ஜட்ஜ் கேட்கிறாருங்க. பெட்டிஷன்ஸ் இருக்கு சார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ ஒரு பண்டல் பேப்பரே எடுத்துட்டு வராருங்க. இவ்வளோ பெட்டிஷன்ஸா அப்படின்னு ஜட்ஜ் ஷாக் ஆகுறாரு. இப்போ ஹீரோ என்ன சொல்றாரு அப்படின்னா, இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸரோடைய ஸ்டேட்மெண்ட்ல நிறைய குளறுபடி இருக்குது, 4வது பேஜ்ல அவர் சொன்ன விஷயத்துக்கும் 9வது பேஜ்ல அவர் சொன்ன விஷயத்துக்கும் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு, அது மட்டும் இல்லாம 6வது பேஜ்ல அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. ஜட்ஜ் பாத்தீங்கன்னா நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட அசிஸ்டன்ட் கிட்ட இந்த பெட்டிஷன்ஸ் எல்லாம் படிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு கேட்கும்போது, ஒரு நாள்லாம் பத்தாது, வாய்தா கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, ஜட்ஜும் பாத்தீங்கன்னா யோசனை பண்றாரு. திரும்ப திரும்ப அந்த பெட்டிஷன் பண்டலையே பார்த்துட்டு இருக்கிறாருங்க. அதுக்கப்புறம் இந்த பிரசாத் அப்படின்ற லாயர் கிட்ட என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு கேட்க, இந்த பிரசாத் அப்படின்ற லாயர் ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்துட்டு சில விஷயத்த சொல்றாருங்க. இந்த மாதிரி ஒரு சென்சிட்டிவான விஷயத்துல பெட்டிஷன் போட்டு வழக்க நடத்தணும் அப்படின்னா இந்த வழக்கு குறைஞ்சது 5 வருஷமாவது எடுத்துக்கும், இந்த 5 வருஷத்துல அந்த கைதி வெளியே வருவான், உள்ள போவான், ஒரு பொண்ணுக்கு அநீதி நடந்திருக்கு அப்படின்ற பட்சத்துல போலீஸ் பாதுகாப்போட ஒரு குற்றவாளி ஜாலியா சுத்திக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி மக்களுக்கு ஒரு வெறுப்பை ஏற்படுத்தும், அதனால ஹீரோ வாதாடுறாரு இல்லையா, அதை என்கரேஜ் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிக்கிட்டு இருக்காருங்க. இப்ப நம்ம ஹீரோ நானும் ஒரு பேப்பரை வச்சு எக்ஸ்பிளைன் பண்றேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர் எடுத்துட்டு வராரு. 2012 நினைக்கிறேங்க, லா கமிஷன் கவர்மெண்ட்டுக்கு ஒரு ஆர்டர் கொடுத்திருக்கான். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோர்ட்ல வச்சு ஒருத்தருக்கு அநியாயம் நடக்குது, நிரபராதிக்கு குற்றவாளி அப்படின்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்துறாங்கன்னு வைங்களேன், அது கொஞ்சம்
கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அது வெளியில வந்து நிரபராதி அப்படின்னு அவர் ப்ரூவ் பண்ணாரு அப்படின்னா அவருக்கு கோர்ட்ல நடந்த அவமானத்துக்கும் அநீதிக்கும் நஷ்ட ஈடு தரணும். அது எப்படி தரணும் அப்படின்றதும் இந்த பேப்பர்ல மென்ஷன் ஆயிருக்குது. ஆனா இந்த ஒரு ஆர்டர் மூலமா நாம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தால், ஒரு நிரபராதிய குற்றவாளி அப்படின்னு தீர்ப்பு கொடுத்தால், அந்த நிரபராதி கஷ்டத்தை அனுபவிச்சால் அப்படின்ற மாதிரி வருது இல்லையா? சோ இது நடக்காம பாத்துக்க வேண்டியது தானே சார் நம்மளுடைய வேலை. சோ இது நடக்க கூடாது அப்படின்றதுக்காக தான் நான் வாதாடிட்டு இருக்கேன் அப்படின்னு கரெக்டான ஒரு பாயிண்ட சொல்றாருங்க. ஒன்னே ஒண்ணு நான் உங்ககிட்ட சொல்றேன் சார், மக்கள் வந்து ஒரு விஷயத்த வேணும்னு எதிர்பார்க்கறாங்க. சோ அதை ஒரு லாயர் வந்து பூர்த்தி பண்ணி கொடுத்தாருன்னா அவர் மக்கள் மத்தியில ஹீரோ ஆயிருவாரு. பட் அதே லாயர் உண்மைத்தன்மையை கண்டுபிடிச்சு தீர்ப்பு வந்து அந்த தீர்ப்பு மக்கள் எதிர்பார்த்ததுக்கு ஆப்போசிட்டா இருந்தது அப்படின்னா மக்களிடையே அந்த லாயர் ஒரு வில்லன் ஆயிருவாரு. இது லாயர்ஸோட வீக்னஸ். இந்த வீக்னஸ் கோர்ட்டுக்கு இருக்கா சார் அப்படின்ற ஒரு கேள்வியை முன்வைக்கிறாருங்க. ஏன்னா கோர்ட் பாத்தீங்கன்னா மக்கள் என்ன தீர்ப்பை எதிர்பார்க்கறாங்க அப்படின்றத நோக்கி நகராது. கரெக்டா? ஒரு கிரைம் நடக்குது அப்படின்னா அந்த கிரைம் சீன்ல கிடைச்ச எவிடன்ஸ், அக்யூஸ்டு, அதுக்கப்புறம் கான்சிக்வன்ஸ், இது எல்லாத்தையுமே பார்த்து தான் அந்த வழக்கு நகரும். கரெக்டா? மக்கள் வந்து ஒருத்தனுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா கோர்ட் தூக்கு தண்டனை எல்லாம் கொடுத்துறாது. வழக்கை விசாரிக்கும். வழக்கில் இருக்கக்கூடிய உண்மைத்தன்மையை தெரிஞ்சுட்டு தான் கோர்ட் அந்த தீர்ப்பை கொடுக்கும். ஹீரோ இவ்வளவு பேசினதுக்கு அப்புறம் இந்த ஜட்ஜுக்கு என்ன பண்றதுனே தெரியலங்க. அதனால வாய்தா கொடுத்துடலாம்னு முடிவு பண்றாரு. அந்த பிரசாத் அப்படின்ற லாயர் கிட்ட, சார் ஒரே ஒரு வாய்தா மட்டும் போய்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஏன்னா பிரசாத் டேலண்டான ஒரு லாயர் அப்படின்னு ஜட்ஜுக்கும் தெரியும். பிரசாத்ன்ற லாயர் சொல்றாரு, வாய்தாலாம் வேண்டாம் சார், இன்னைக்கே முடிச்சு விட்டுறலாம் அப்படிங்கும் போது, இல்ல இந்த வழக்குல நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும் போல, எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா அடுத்த ஹியரிங்ல சால்வ் பண்ணி இந்த கேஸை க்ளோஸ் பண்ணிடலாம், ஒரே ஒரு வாய்தா மட்டும் வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி அடுத்த ஹியரிங்க்கு டேட்டை கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் அந்த பெட்டிஷன் பண்டலை கொடுங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்கிறாரு. அது எதுக்கே நீ கேட்குற அப்படிங்கும்போது, மேலே இருக்கக்கூடிய பெட்டிஷன் ஷீட்டை மட்டும் எடுத்துட்டு பேலன்ஸை கொடுங்க அப்படின்ற மாதிரி அவர் கேட்கிறாரு. அப்போ கீழே இருக்கிறதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் நார்மல் பேப்பர்ஸ் தாங்க, நான் அந்த பண்டலோட கொண்டாந்து பெட்டிஷனை மட்டும் எடுத்துக்கோங்கன்னு சொன்னேன், அவர் தான் மொத்தத்தையும் எடுத்துட்டாரு, இவ்வளவு பெட்டிஷன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் ஜட்ஜு இந்த வழக்கை அடுத்த வாய்தாக்கே தள்ளி வச்சாரு. இல்லாட்டி இப்பவே இந்த வழக்கை க்ளோஸ் பண்ணி இருந்திருப்பாருங்க. இது ஏதோ ஹீரோ ட்ரிக் பண்ண மாதிரி தான் இருக்கு. இப்போ நம்ம ஹீரோ வெளியில வந்தா ஹீரோ கிட்ட சரமாரியா ஜேர்னலிஸ்ட்டுங்க கேள்வி கேட்கறாங்க. இதெல்லாம் உங்களோட பப்ளிசிட்டிக்காக தான் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேள்விப்பட்டோம், இதுதான் உண்மை அப்படின்னு கேட்கும்போது, யாரோ எவரோ கேட்டாங்கன்னு எதுக்கு நீங்க கேட்கறீங்க, நீங்க தான் கேட்கறீங்கன்னு டைரக்டாவே கேளுங்க அப்படின்னு ஒரு ரிப்போர்ட்டர்ஸ் கிட்ட சண்டைக்கு போயிட்டு இருக்காருங்க. இப்போ அடுத்தடுத்த ரிப்போர்ட்டர்ஸ் கேள்வி கேட்கறாங்க. ஹீரோ என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் சம்பத்துக்காக வாதாடிட்டு இருக்கேன், சோ சம்பத்துக்கு இன்னும் கொஞ்ச நாள் டைம் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு பிரச்சனையா, இல்ல சம்பத்துக்காக நான் நிக்கிறேன் அப்படின்றது உங்களுக்கு பிரச்சனையா அப்படின்னு கேள்வியை முன்வைக்கிறாருங்க. ஒருத்தனுக்கு சட்டப்படி நியாயமான தண்டனை கிடைக்கணும், நீதியை நிலநாட்டணும் அப்படின்னு எந்த அளவுக்கு நாம நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு இந்த வழக்குல டைமும் எடுக்கும் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு அங்கிருந்து போறாருங்க. நம்ம ஹீரோ அவரோட நண்பனோட லாயர் அசோசியேஷன் கம்பெனில தானே பார்ட்னரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ ஹீரோடைய ஃப்ரெண்டை கூப்பிட்டு, நீ எதுக்கு இந்த வழக்கை எடுத்த, இந்த வழக்கை விட்ரா பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நான் ஏன் விட்ரா பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்க, அதுக்கு ஹீரோடைய ஃப்ரெண்டு சொல்றாரு, இந்த கம்பெனியை இந்த இடத்த உருவாக்குறதுக்கு எனக்கு 15 வருஷம் ஆச்சு, நீ 15 நிமிஷத்துல இது எல்லாத்தையும் காலி பண்ணிடுவ போல, அதனால நீ இந்த வழக்குல இருந்து வெளியில வரணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹீரோ அந்த வழக்கெல்லாம் வாபஸ் வாங்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாருங்க. அதனால அந்த அசோசியேஷன்ல இருந்து நம்ம ஹீரோவை தூக்கிடுறாங்க. இந்த விஷயத்தை ஹீரோட கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்டயும் ஹீரோட ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி சொல்லிடுறாரு, ஹீரோவை இந்த அசோசியேஷன்ல இருந்து ரிமூவ் பண்றோம், இனிமேல் எங்க கம்பெனிக்கும் ஹீரோக்கும் எந்த ஒரு சம்பந்தம் இல்லை அப்படின்ட்டு. இதனால ஹீரோக்கும் ஹீரோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கும் பயங்கரமா சண்டை வருது. ஹீரோட கேர்ள் ஃப்ரெண்டும் பாத்தீங்கன்னா மத்தவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதே மாதிரி தான் வந்து நினைக்கிறாங்க. சோ இவர் வந்து அந்த சம்பத் அப்படின்ற பையனுக்கா வாதாடுறன்னு போய் நிக்கிறாரு. இவர் வாதாடுறதுனால அட்லீஸ்ட் இந்த வழக்குல என்ன உண்மைத்தன்மை இருக்கு அப்படின்றதாவது வெளியில தெரியும் இல்லையா அப்படின்ற மாதிரி கூட யோசிக்காம, நீ எப்படி ரேபிஸ்டுக்கு ஆதரவா வந்து நீ நிக்கலாம் அப்படின்னு சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ எவ்வளவோ சொல்லி புரிய வச்சாலும் ஹீரோட கேர்ள் ஃப்ரெண்டு ஒத்துக்க மாட்டேன்றாங்க. ரெண்டு பேருக்குள்ள பிரேக்கப் ஆகிற அளவுக்கு சண்டை வந்துருதுங்க. நீ வீட்டை விட்டு வெளியில போ அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோட கேர்ள் ஃப்ரெண்டு திட்டிடுறாங்க. ஹீரோவும் கோவத்துல அங்கிருந்து கிளம்பிடுறாருங்க. இப்போ அடுத்த ஹீரிங் வருதுங்க. நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா இந்த இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸரோட ஸ்டேட்மெண்ட்ல நிறைய குளறுபடி இருக்குது, அவரை நான் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கூன்ல ஏத்தி விசாரிக்க ஆரம்பிக்கிறாருங்க. நாலாவது அக்யூஸ்டான சம்பத் வந்து குற்றவாளி அப்படின்றத நீங்க எதை வச்சு ப்ரூவ் பண்றீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, அதுக்கு இந்த போலீஸ் ஆஃபீஸர் சொல்றாருங்க, கிரைம் சீன்ல சம்பத்தோடைய மொபைல் போன் கிடைச்சிருக்குதுங்க. அந்த மொபைல் போனை செக் பண்ணி பார்த்ததுல சம்பத் தான் ஸ்பூர்த்திக்கு கால் பண்ணி வர வச்சிருக்கான். இவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து பிளான் பண்ணி அந்த ஒரு இடத்துக்கு போயிருந்திருக்காங்க அப்படின்றத இந்த இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் சொல்றாருங்க. ஹீரோ திரும்ப திரும்ப கேள்வி கேட்கிறாரு, சம்பத்தோடைய மொபைல்ல லாஸ்ட் டயல்ல ஸ்பூர்த்தியோட நம்பர் தான் இருந்ததா, அதுக்கப்புறம் சம்பத் யாருக்குமே கால் பண்ணலையா அப்படின்ற மாதிரி கேட்க, இவர் ஆமா அப்படின்னு சொல்றாருங்க. அப்பதான் நம்ம ஹீரோ சம்பத்தோடைய டெலிபோன் ரெக்கார்ட்ஸை காட்டுறாரு. சம்பத் ஸ்பூர்த்திக்கு கால் பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரத்திலேயே 100க்கு டயல் பண்ணியிருக்கிறாரு. 100 யாரோடைய நம்பர் சார் அப்படின்னு அந்த போலீஸ் ஆஃபீஸரை பார்த்தே கேட்க, அந்த போலீஸ் ஆஃபீஸர் சொல்றாரு போலீஸ் ஹெல்ப்லைன் நம்பர் அப்படின்னு. அப்ப கடைசியா சம்பத் கால் பண்ணது போலீஸ் ஹெல்ப்லைன் நம்பருக்கு. ஆனா நீங்க ஏன் அதை ஸ்டேட்மெண்ட்ல சொல்லவே இல்லை, மறைச்சிட்டீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, அதுக்கு இந்த இன்ஸ்பெக்டர் ஒரு விளக்கம் கொடுக்க
கொடுக்குறாருங்க. சம்பத்தோடைய மொபைல் போனை இவங்க ரெக்கவர் பண்ணும்போது அது கொஞ்சம் டேமேஜ் ஆன நிலைமையில இருந்திருக்குது. யூசுவலாவே 100க்கு பாத்தீங்கன்னா நிறைய பிளாங்க் கால்ஸ் வரும். அதாவது தெரியாதனமா 100க்கு கால் பண்ணிடுவாங்க, இல்ல ஆட்டோமேட்டிக்கா கால் போயிடும். தெரியாதனமா கால் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போன் கால்ஸை கட் பண்ணி விட்டுருவாங்க. போலீஸ் ஹெல்ப்லைனுக்கு வர ஒரு 70% ஆஃப் கால்ஸ் வந்து இந்த மாதிரி பிளாங்க் கால்ஸா இருக்கும், தெரியாதனமா கால் பண்ணிருப்பாங்க. இப்போ ஆண்ட்ராய்ட் போன்ஸ் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் இந்த கால்ஸோட எண்ணிக்கை ரொம்பவே அதிகமாயிடுச்சு. ஏன்னா ஆண்ட்ராய்ட் போன்ல ஒரு ஆப்ஷன் இருக்குதுங்க. அந்த போன் சப்போஸ் கீழே விழுந்தாலோ இல்ல பவர் பட்டனை லாங் பிரஸ் பண்ணாலோ ஆட்டோமேட்டிக்கா எமர்ஜென்சி கால் அப்படின்னு சொல்லிட்டு 100க்கு டயல் ஆயிரும். அப்படி வர கால்ஸையும் பிளாங்க் கால்ஸா தான் வந்து போலீஸ் கன்சிடர் பண்ணுவாங்க. சோ சம்பத்தோட மொபைலை ரெக்கவர் பண்ணும்போது மொபைல் கொஞ்சம் டேமேஜ் ஆன நிலைமையில இருந்திருக்கு. சோ சம்பத்தோட மொபைல் போன் கீழே விழுந்து டேமேஜ் ஆனதுனால 100க்கு கால் போயிருக்கு. சோ அது ஒரு பிளாங்க் காலா தான் நாங்க கன்சிடர் பண்றோம் அப்படின்ற மாதிரி போலீஸ் ஆபீசர் சொல்றாருங்க. இந்த பிரசாதும் பாத்தீங்கன்னா அந்த இன்ஸ்பெக்டருக்கு ஆதரவா தான் வந்து பேசுறாரு. உண்மையிலேயே சம்பத் வந்து 100க்கு டயல் பண்ணியிருந்தானா இன்ட்ராகேஷன் பண்ணும்போது அவன் இந்த விஷயத்த சொல்லியிருப்பான் இல்லையா, ஏன் சொல்ல கிடையாது. அதனால இது வந்து பிளாங்க் காலா தான் கன்சிடர் பண்ணப்படும் அப்படின்ற மாதிரி ஒரு சொல்லிடுறாரு. இப்போ நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அடுத்த எவிடன்ஸ் எடுத்துட்டு வராரு. ஸ்பூர்த்தியோட கையில கடிக்கப்பட்ட அந்த பைட் மார்க் இருந்திருக்குதுங்க. அந்த போட்டோவை இன்ஸ்பெக்டர் கிட்ட காமிச்சு இந்த பைட் மார்க் யாரோடையது அப்படின்றத நீங்க விசாரிச்சீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க அவரு விசாரிக்கல அப்படின்றாரு. அதற்கான காரணம் அந்த பொண்ணே டைரக்டா வந்து இவங்க தான் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணிருச்சு. அதனால இதுவே போதுமான எவிடன்ஸா இருக்குது, இந்த எவிடன்ஸ் எல்லாம் நம்ம ரிசர்ச் பண்ணணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பைட் மார்க் யாரோடையது அப்படின்றதையெல்லாம் ஆய்வு செய்யவே இல்லை அப்படின்னு சொல்லிடுறாருங்க. அது எப்படிங்க ஆய்வு செய்யாம இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்கிறாரு. உடனே இந்த பிரசாத் எழுந்திருச்சு, ஆமா ஆய்வு செய்ய கிடையாது, ஏன்னா இந்த வழக்குக்கு தேவையான எவிடன்ஸ் போலீஸ்க்கு கிடைச்சிருச்சு, அதை தாண்டி அவங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, நீங்க சம்பந்தமே இல்லாத கேள்விகள் எல்லாம் கேட்டு இன்ஸ்பெக்டர் குழப்பிக்கிட்டு இருக்கீங்க. இந்த இன்ஸ்பெக்டர் ஒரு ஹீரோ, அவருடைய சர்வீஸ்ல இது வரைக்கும் 70% கேஸை வந்து சால்வ் பண்ணியிருக்கிறாரு. அப்பேற்பட்ட ஒரு மனுஷனை கூண்ல நிப்பாட்டி இப்படி கேள்வி கேட்கறதெல்லாம் வந்து நியாயம் இல்லாத விஷயம் அப்படின்னு பிரசாத் வாதாடுறாருங்க. அடுத்து நம்ம ஹீரோ ஒரு சிடி எடுத்துட்டு வராருங்க. சம்பத்தோடைய மொபைல்ல இருந்து கடைசியா 100க்கு கால் போச்சு இல்லையா, சோ அந்த காலை பாத்தீங்கன்னா இவங்க வந்து பிளாங்க் கால் அப்படின்னு கன்சிடர் பண்ணியிருக்காங்க. பட் அந்த கால் வந்து ரெக்கார்ட் ஆயிருந்திருக்குது. ஸோ ரெக்கார்டட் எவிடன்ஸை நான் உங்ககிட்ட போட்டு காட்டணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை பிளே பண்ணா சம்பத்தோட வாய்ஸும் கூட இந்த பவன் மற்றும் ஜெய்சாய் அப்படின்ற பையனோட வாய்ஸும் கேட்டிருக்கு. சம்பத் பாத்தீங்கன்னா வேணாண்டா இது தப்புடா அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லி இருந்திருக்காரு. இந்த பவன் மற்றும் ஜெய்சாய் இவங்க 2 பேரும் சேர்ந்து சம்பத்தை தடுத்து இருந்திருக்காங்க. ஸோ அதோட வாய்ஸ் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா ரெக்கார்ட் ஆயிருந்திருக்குது. அந்த தள்ளு முள்ளுல தான் 100க்கு கால் போயிருந்திருக்குது. அதுல ரெக்கார்டான ஆடியோ தான் இது அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாருங்க. அந்த ஆடியோல ஹலோ அப்படின்ற வார்த்தையும் வந்திருக்கும். விச் மீன்ஸ் நம்ம சம்பத்து தான் 100க்கு கால் பண்ணியிருக்காரு அப்படின்றதும் இதுல இருந்து தெளிவா தெரியுது. ஒருத்தர் 100க்கு ஃபோன் பண்ணி ஹலோ சொல்லி இருந்திருக்கான். அப்ப பேக்ரவுண்ட்ல இது எல்லாமே ரெக்கார்ட் ஆயிருந்திருக்குது. இதை சந்தேகப்பட்டு நீங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணியிருந்தா கூட இதுல பல உண்மைகள் வெளியில வந்திருக்கும். நீங்களே வந்துட்டு இவங்க தான் குற்றவாளின்னு முடிவு பண்ணிட்டீங்க. அதனால நீங்க நினைச்சதை பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. எந்த ஒரு வழக்குலையுமே சந்தேகம் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். ஒருத்தங்க மேல சந்தேகப்பட்டாதான் நம்ம இன்வெஸ்டிகேஷன் பண்ண முடியும். சந்தேகம் தான் த கீ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாருங்க. பட் அந்த விஷயத்தை பண்றதுக்கு இந்த போலீஸ் ஆபீசர் தவறிட்டாரு. எண்ட் ஆஃப் த டே இந்த போலீஸ் ஆபீசர் பாத்தீங்கன்னா இந்த 4 பேர் தான் குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு அவரு நம்பி இருக்கிறாரு. அவரு நம்பினதை கோர்ட்டும் நம்பணும்னு நினைக்கிறாரு அப்படின்ற மாதிரி ஹீரோ வாதாடுறாருங்க. இப்ப நம்ம பிரசாத் அப்படின்ற லாயர் வந்து சொல்றாரு, இவர் சொல்றது எல்லாத்தையுமே எங்களால ஏத்துக்க முடியாதுங்க. இவர் சொல்றதெல்லாம் ஏத்துக்கணும் அப்படின்னா ஸ்ட்ராங்கான ஒரு எவிடன்ஸ் வேணும். இவர்கிட்ட ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் என்ன இருக்கு அப்படின்னு கேட்க ஜட்ஜும் அதே கேள்வியை தான் கேட்கறாங்க. நீங்க சொல்றதெல்லாம் நம்பணும்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் வேணும். உங்ககிட்ட ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் இருந்ததுன்னா நம்ம அடுத்த கட்டத்துக்கு போலாம், இல்லாட்டி முடிச்சுக்கலாம் அப்படின்னு ஜட்ஜ் சொல்றாருங்க. என்கிட்ட எவிடன்ஸ் இருக்குது, விட்னஸா கோ அக்யூஸ்ட் இருக்கிறான் அப்படின்ற மாதிரி சொல்ல கோர்ட்டே அதிர்ந்து போயிருதுங்க. அங்க கட் பண்ணா ஜட்ஜ் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவையும் பிரசாத் அப்படின்ற லாயரையும் சேம்பர்ல மீட் பண்றாருங்க. இந்த மாதிரிலாம் சட்டம் இருக்கா அப்படின்ற மாதிரி டிஸ்கஸ் பண்றாங்க. அந்த டிஸ்கஷன்ல அந்த மாதிரி சட்டம்லாம் இருக்கு அப்படின்றது தெரிய வருது. ஜட்ஜும் பாத்தீங்கன்னா ஹீரோக்கு பெர்மிஷன் கொடுக்குறாருங்க. இப்போ நம்ம ஹீரோ அவரோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணா போன் எடுக்கவே மாட்டேன்றாங்க. கேர்ள் ஃப்ரெண்டோட தங்கச்சிக்கு கால் பண்ணும்போது தான் தெரிய வருது ராஜேஷ் அப்படின்ற ஒரு பையன் கூட அக்கா டேட்டிங் போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு விளையாட்டுக்கு சொல்றா போல அப்படின்னு ஹீரோ நினைக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் தெரிய வருது உண்மையிலேயே ஹீரோட கேர்ள் ஃப்ரெண்டு வேற ஒரு பையன் கூட வெளியில போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கும் போய் பேசி பாக்குறாரு. எதுவும் ஒர்க் அவுட் ஆக மாட்டேது. இப்போ அடுத்த ஹியரிங்க்கு கோர்ட்டுக்கு வராங்க. கோ அக்யூஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 3 பேருமே பாத்தீங்கன்னா கோர்ட்டுக்கு கூட்டு வந்திருக்காங்க. முதல்ல பாத்தீங்கன்னா பவன்குமார் அப்படின்ற அந்த அக்யூஸ்ட் நம்பர் 2 கூண்ல ஏத்தி விசாரணை பண்றாங்க. உனக்கு எப்படி இந்த நரேஷை தெரியும் அப்படின்னு கேட்கும்போது காலேஜுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நரேஷ் ப்ரோ கூட பழக்கம் ஏற்பட்டுச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஃபேஸ்புக் போஸ்ட்டை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு வராருங்க. இந்த ஃபேஸ்புக் போஸ்ட்ல நரேஷை பத்தி என்னமோ போட்டிருக்கியே, என்ன போட்டிருக்க அப்படின்றத அப்படியே
தெலுங்குல படி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னுடைய பலமே என்னுடைய நண்பன், என்னுடைய அண்ணன் நரேஷ் அண்ணா தான் அப்படின்ற மாதிரி போஸ்ட போட்டிருக்காங்க. காலேஜ்ல மீட் பண்ண 2-3 நாட்களுக்குள்ளேயே இவ்வளவு க்ளோஸ் ஆயிருந்திருக்கீங்க, அது எப்படி அப்படின்னு கேட்கும்போது, சீனியர்ஸ் எல்லாம் என்ன ராகிங் பண்ணாங்க, அப்ப நரேஷ் அண்ணா தான் வந்து காப்பாத்தினாரு, அப்படிதான் எனக்கு அவரை ரொம்ப பிடிச்சு போச்சு அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். சரி உனக்கு குடிப்பழக்கம் இருக்கா அப்படின்னு கேட்க, ஃபர்ஸ்ட் இல்ல, பட் நரேஷ் அண்ணா கூட சேர்ந்ததுக்கு அப்புறம் அப்பப்போ குடிப்பேன் அப்படின்னு அவன் சொல்றான். சரி யார் ஸ்பான்சர் பண்ணுவான், அவன் தான் எல்லாம் வாங்கி தருவானா அப்படின்னு கேட்கும்போது, ஆரம்பத்தில் அவன் தான் வாங்கி தந்தான், அப்புறம் நரேஷ் அண்ணாக்கு பிசினஸ்ல ப்ராப்ளம் ஆயிடுச்சு, அதனால நாங்க தான் காசு போட்டு வாங்குவோம் அப்படின்னு சொல்றாங்க. சரிடா நீங்களாம் மீட் பண்ணீங்கன்னா என்ன பேசுவீங்க அப்படின்னு கேட்கும்போது, காலேஜ் காசிப்ஸை பத்தி பேசுவோம் அப்படின்னு இந்த பவன் சொல்றான். அப்படியா, அப்படி என்ன பேசுவீங்க அப்படின்னு கேட்கும்போது, எந்த பையன் எந்த பொண்ணு கூட இருக்கிறான், எந்த பொண்ணு எந்த பையன் கூட சுத்திக்கிட்டு இருக்கு, இந்த மாதிரிலாம் பேசுவோம் அப்படின்னு சொல்றாங்க. காசிப்போட நிப்பாட்டிப்பானா இல்ல வேற ஏதாவது பண்ணுவானா அப்படின்னு ஹீரோ துருவி துருவி கேள்வி கேட்கிறாருங்க. இந்த பவன் பாத்தீங்கன்னா அப்படியே பயந்து பயந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். நீ அங்கே இங்கெல்லாம் பார்த்து பதில் சொல்ல தேவையில்ல, நீ என்ன நினைக்கிறியோ டைரக்டா கோர்ட்ல சொல்லிடு அப்படின்னு சொல்ல, ரிலேஷன்ஷிப்ல இருக்கக்கூடிய பொண்ணுங்க கிட்ட எல்லாம் வந்து இந்த நரேஷ் கொஞ்சம் பேட் மேனர்ல நடந்துப்பாரு அப்படின்ற விஷயத்த இந்த பவன் சொல்லிடுறான். ஒன்ஸ் கோர்ட்டுக்குள்ள வந்துட்டாலே இன்டைரக்டா பேசுறதெல்லாம் இருக்கக்கூடாது, அவன் என்ன பண்ணுவான் அப்படின்றத டைரக்டா சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த பையன் சொல்லிடுறான். சரி இவனால பாதிக்கப்படுற பொண்ணுங்க போலீஸ்ல எல்லாம் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு கேட்கும்போது, கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் ஒன்றும் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு யாருமே போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றான். சரி நீ கூடயே தானே இருந்த எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்க, இதெல்லாம் தப்புனான்னு நீ சொல்ல மாட்டியா அப்படின்னு கேட்க, சொன்னா கோவப்படுவாரோ அப்படின்னு பயந்துட்டு நான் சொல்லாம விட்டுட்டேன், அவருக்கெல்லாம் கோவம் வந்துச்சுன்னா கண்ட்ரோலே பண்ண முடியாது, அந்த அளவுக்கு கோவம் வரும் அப்படின்ற மாதிரி இந்த பையன் சொல்றான். காலேஜ்ல இவங்களை பத்தி விசாரிச்சதுல நரேஷ் மேலையும் இந்த பவன் மேலையும் ஒரு பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குதுங்க, அந்த கம்ப்ளைண்ட் உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது இருக்கு அப்படின்னு சொல்றான். எதுக்காக அந்த பொண்ணு உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தது அப்படின்னு கேட்கும்போது, இந்த நரேஷ் வந்து ஒரு பொண்ணுக்கு ஃபோன் பண்ணி ஹராஸ்மெண்ட் பண்ணி இருந்திருக்கான், அதனால அந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கு. சரி அவன் தானே ஹராஸ்மெண்ட் பண்ணா, உன் மேல எதுக்கு அந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கு அப்படின்னு கேட்கும்போது, அந்த பொண்ணோட ஃபோன் நம்பரை நரேஷ் கிட்ட கொடுத்ததே இவன் தான். நீ ஏன்டா கொடுத்த அப்படின்னு கேட்கும்போது, நரேஷ் அண்ணா அப்பப்போ எங்க கிளாஸ்ல இருக்கக்கூடிய பொண்ணுங்களோட நம்பர்லாம் கேட்பாரு, நாங்களும் கொடுத்துருவோம், அவர் கால் பண்ணி பேசுவாரு டைம் பாஸுக்கு அப்படின்னு சொல்ல ஹீரோ பயங்கர காண்டா வராருங்க. கேள்வி கேட்க அவன் நிறைய உண்மைகளை கக்கிட்டே இருக்கிறாங்க. ரொம்ப மோசமான ஸ்டூடெண்ட்ஸா வந்து அந்த காலேஜில் இருந்திருக்கானுங்க அப்படின்றது தெளிவா தெரியுது. இந்த விசாரணையிலேயே கோர்ட் டைம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஹியரிங்க்கு ஒத்தி வச்சிடறாங்க. இப்போ அந்த சம்பத்தோடைய பாட்டி வந்து அழுகுறாங்க, எப்படியாவது என் பேரனை காப்பாத்திருங்க அப்படின்னு சொல்லிட்டு. உங்க பேரனை காப்பாற்றணும்னா இன்னும் பல உண்மைகளை வெளியில கொண்டு வர வேண்டியது இருக்குது, அதனால பொறுமையா இருங்க, ட்ரை பண்றேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. அடுத்த ஹியரிங்க்கு ஹீரோ வரும்போது லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு வராருங்க. ஹீரோட அசிஸ்டன்ட் கேட்கிறாரு, எதுக்கு சார் லக்கேஜ் அப்படின்ட்டு. இந்த வழக்க நான் எடுத்ததுக்கு அப்புறம் அசோசியேஷன்ல இருந்து என்ன ரிமூவ் பண்ணிட்டாங்க, என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் என்னை விட்டுட்டு போயிட்டா, ஏன்னா எல்லாருமே ஒரு மாதிரி வில்லனா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, அதனால நான் இங்க இருக்கும் போதே எனக்கு ஒரு மாதிரி நெகட்டிவா ஃபீல் ஆகுது, அதனால கொஞ்சம் தூரம் எங்காவது போயிடலான்னு இருக்கிறேன், ஏன் நீ வரியா அப்படின்ற மாதிரி இவர் கேட்டுட்டு இருக்காருங்க. இப்ப அடுத்த ஹியரிங்ல அந்த முக்கியமான அக்யூஸ்டான நரேஷை கூண்டுல நிப்பாட்டி ஹீரோ கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாருங்க. உன்னோட டிபார்ட்மெண்ட்டுக்கும் அந்த பசங்களோட டிபார்ட்மெண்ட்டுக்கும் சம்பந்தமே இல்ல, அப்படி இருக்கும்போது நீ எதுக்கு அந்த பசங்க கூட சேர்ந்து சுத்துற அப்படின்னு கேட்கும்போது, அவனுங்க எனக்கு தம்பி மாதிரி, அதனாலதான் அவனுங்களை என் கூடயே வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்ல, அப்படியா அப்ப தம்பிங்களுக்கு உன்னை பத்தி எல்லாமே தெரியுமா அப்படின்னு கேட்க, தெரியும் அப்படின்னு இந்த நரேஷ் சொல்றான். உனக்கு எந்த பிசினஸுமே கிடையாது, அவனுக்கு கிட்ட நீ பொய் சொல்லிட்டு இருந்த அப்படின்ற விஷயம் அவனுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது இந்த நரேஷ் ஷாக்கா வரான். தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்றான். அதாவது இந்த நரேஷ் பாத்தீங்கன்னா தான் ஒரு பெரிய கையே அப்படின்ற மாதிரி இந்த பசங்க கிட்ட எல்லாம் சொல்லி ஒரு பிம்பத்தை உருவாக்கி வச்சிருந்திருக்கான். ஹீரோடைய விசாரணையிலே அவன் பெருசா எதுவுமே சொல்ல மாட்டேன்றான், மூடி மறைச்சு பேசிக்கிட்டு இருக்கான். ஆனா ஹீரோ கிட்ட ப்ராப்பரான எவிடன்ஸ் இருக்குதுங்க. ஏன்னா இவன் காலேஜ்ல படிக்கிற பல பெண்கள் கிட்ட ஹராஸ்மெண்ட்ல எல்லாம் ஈடுபட்டு இருந்திருக்கான், இவன் மேல நிறைய பேர் கம்ப்ளைண்டும் கொடுத்துருந்துருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேல இவன் திமுறா பேச ஆரம்பிச்சிடுறாங்க. நாங்கெல்லாம் சேர்ந்து தான் இந்த சம்பவத்தை பண்ணோம், போலீஸ் எங்களை பிடிச்சாங்க, நாங்க உண்மையை ஒத்துக்கிட்டோம், அப்புறம் என்ன அப்படின்ற மாதிரி கேட்கறான். ஏன்டா உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்க, அதுக்கு இந்த நிறைய சொல்றான், அந்த பொண்ணு பாதிலேயே எழுந்து ஓடிட்டா, அப்படி இல்லைன்னா அவனுங்களும் பண்ணியிருப்பானுங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அடுத்த அக்யூஸ்டை விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேஜசாய் அப்படின்ற ஒருத்தனை கூண்டுல கொண்டாந்து நிப்பாட்டுறாங்க. இது வரைக்கும் நடந்த விசாரணையெல்லாம் பார்த்துட்டு இவன் பயங்கரமா அழுகுறான். கோர்ட்ல அழுது எந்த பிரயோஜனம் இல்லப்பா தம்பி, நீ சொல்ற விஷயத்தை பொறுத்து தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உண்மையெல்லாம் சொல்றாருங்க ஹீரோ. அவனும் உண்மையெல்லாம் சொல்லிடுறாரு. ஸ்பூர்த்தி அப்படின்ற பொண்ணை தூக்குறதுக்கு நரேஷ் தான் கைஸ் பிளான போட்டிருக்கான். இந்த 2 பசங்க கிட்ட தான் வந்து அதை பண்ண சொல்லி இருந்திருக்கான். ஏன்னா இவங்களோட கிளாஸ்மேட் தான் ஸ்பூர்த்தி. இவனுடைய போன்ல இருந்து கால் பண்ணா மாட்டிப்போமோ அப்படின்னு பயந்து சம்பத்து கிட்ட சொல்லி அந்த பொண்ணை வர சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருக்கான். சம்பத்து அந்த பொண்ணோட க்ளோஸ் ஃப்ரெண்டுங்க, அதனால சம்பத்தை நம்பி அந்த பொண்ணு வெளியில போறதுக்காக வந்திருக்குது. இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒன்னா கார்ல வெளியில போயிருந்திருக்காங்க. ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா பக்கம் இந்த கார் நின்று இருக்குதுங்க. அப்ப இந்த நரேஷ் வந்து அந்த 2 பசங்க கிட்டையும் சிக்னல் கொடுக்குறான். உடனே ஸ்பூர்த்தி பக்கத்துல உட்காந்துக்கிட்டு இருந்த சம்பத்தை ஒரு நிமிஷம் வாடா அவங்க கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 பசங்களும் காரை விட்டு ரொம்ப தூரம் தள்ளி போயிருந்திருக்கானுங்க. காருக்குள்ள உட்காந்துட்டு இருந்த இந்த ஸ்பூர்த்திக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆயிருக்கு. டோர் ஓபன் பண்ணி விடுறீங்களா, நான் வெளியில போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருக்காங்க. நான் வந்து ஓபன் பண்ணி விடுறேன்
அப்படின்னு சொல்லிட்டு நரேஷ் பேக் சீட்ல வந்து உட்காந்து இந்த பொண்ணு கிட்ட அத்துமீறல ஈடுபட்டு இருந்திருக்கான். இந்த பொண்ணு சம்பத் என்ன காப்பாத்து, சம்பத் சம்பத் அப்படின்னு பயங்கரமா சத்தம் போட்டுருக்குது. அந்த சத்தத்தை கேட்டு சம்பத் திரும்பி பார்த்து பயங்கரமா ஷாக்கா இருந்திருக்கான். இந்த நரேஷ் கிட்ட இருந்து அந்த பொண்ணை காப்பாத்துறதுக்கு ட்ரை பண்ணி இருந்திருக்கான். ஆனா இந்த ரெண்டு பசங்களும் நரேஷோட பேச்சை கேட்டுட்டு சம்பத்தை நகர விடாம பிடிச்சி வச்சுட்டாங்க. அப்பதான் சம்பத் 100க்கு கால் பண்ணி இருந்திருக்காரு. இந்த வாய்ஸ் எல்லாமே ரெக்கார்ட் ஆயிருந்திருக்குது. அப்போ சம்பத் பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு பசங்க கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கும்போது இந்த நரேஷ் உள்ள இருந்து வெளியில வந்து சம்பத்தை தடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணி இருந்திருக்கான். அந்த டைம்ல ஸ்பூர்த்தி அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு ஓடிட்டாங்க. சம்பத் இவங்களை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு ஸ்பூர்த்தி பின்னாடியே ஓடி வந்திருக்கான். அப்பதான் கரெக்டா ஸ்பூர்த்தி ரோந்து பணியில ஈடுபட்டு இருந்த போலீஸ்காரங்க கிட்ட போய் மயங்கி விழுந்திருந்திருக்கா. அதுக்கப்புறம் போலீஸ்காரங்களை பார்த்து பயந்து சம்பத் அந்த இடத்துல இருந்து ஓடி இருந்திருக்காரு. ஹீரோடைய கார்ல போய் விழுந்திருக்காரு. அதே சமயம் அந்த இடத்திலே நின்னுட்டு இருந்த இந்த 3 பேர்த்தையுமே போலீஸ்காரங்க அரெஸ்ட் பண்ணி இருந்திருக்காங்க. இதுதான் அன்னைக்கு ராத்திரி நடந்த சம்பவம். இப்ப பிரசாத் அப்படின்ற லாயர் எழுந்திருச்சு நான் பவன் கிட்ட கொஞ்சம் விசாரணை பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்ல ஜட்ஜ் அக்செப்ட் பண்றாருங்க. இப்ப பவனை கூண்ட்ல ஏத்தி பிரசாத்ன்றவர் கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாரு. சரி, காலேஜ்ல நீங்க எப்போதுமே 4 பேர் ஒன்னா தானே சுத்திக்கிட்டு இருப்பீங்க. இந்த நரேஷ் வந்து தப்பான விஷயங்களை பத்தி எல்லாம் பேசுவான், காசிப் பண்ணுவான் அப்படின்ற மாதிரிலாம் நீ சொல்லிட்டு இருந்தல்ல. அப்ப நீங்க 3 பேர் என்ன பண்ணிட்டு இருப்பீங்க அப்படின்னு கேட்கும்போது நாங்க அமைதியா தான் இருப்போம் அப்படின்ற மாதிரி சொல்றான். அது எப்படி உங்க 3 பேர்த்தினால அமைதியா இருக்க முடியும்? ஒண்ணு அது நல்லா இல்ல, தப்பு அப்படின்னு கோவத்தை வெளிப்படுத்திருப்பீங்க. அப்படி இல்லையா இந்த நரேஷ் சொல்றதெல்லாம் கேட்டு சிரிச்சிட்டு இருந்திருப்பீங்க, இல்ல வேற ஏதாவது பேசிட்டு இருந்திருப்பீங்க, கரெக்டா அப்படின்னு கேட்க அதுக்கு இந்த பவன் சொல்றான் நரேஷ்க்கு இந்த மாதிரி டாபிக்லாம் பேசுறதுக்கு பிடிக்கும், அதனால நாங்களும் அவரு கூட சேர்ந்து பேசுவோம் அப்படின்னு சொல்ல அப்படியா நரேஷுக்கு அந்த விஷயம் பிடிக்கும் அப்படின்றதுனால நீங்களும் அந்த விஷயத்தை பத்தி பேசுறீங்க. அப்ப நரேஷ்க்கு கிரைம் பிடிக்கும் அப்படின்றதுனால நீங்களும் அவன் கூட சேர்ந்து அந்த கிரைமை பண்ணுவீங்க, கரெக்டா அப்படின்னு இந்த பாயிண்ட்ல கொண்டு வந்து நிப்பாட்டுறாருங்க. ஆக மொத்தம் இந்த பிளான்ல நரேஷ் அந்த சம்பவத்தை சக்சஸ்ஃபுல்லா பண்ணியிருந்தான் அப்படின்னா அடுத்து உங்களையும் பண்ண சொல்லியிருப்பான், நீங்களும் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்ல இவன் ஆமா அப்படின்னு உண்மையை ஒத்துக்கிறான். இவனே உண்மையை ஒத்துக்கிறானே, அப்ப 4 பேர் சேர்ந்துதான் இதை பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி பிரசாத் ஜட்ஜு கிட்ட சொல்றாருங்க. அடுத்து அக்யூஸ்ட் நம்பர் 4 ஆன சம்பத்தை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கூண்ட்ல வந்து நிக்க சொல்ல அந்த சம்பத்து வந்து நிக்கிறான். இந்த சம்பத்தை காப்பாத்துறதுக்கு தாங்க இவ்வளவு பெரிய போராட்டமே நடந்துட்டு இருக்குது. நீ ரொம்ப நல்லவன், நீ வந்து 100க்கு கால் பண்ணுன அப்படின்னு உன்னோட லாயர் சொல்றாரு. நீ 100க்கு கால் பண்ணியிருந்த அப்படின்னா உன்னோட இன்டராகேஷன்லயே நீ 100க்கு கால் பண்ண அப்படின்ற விஷயத்த சொல்லி இருந்திருப்ப, ஏன் சொல்ல கிடையாது அப்படின்னு சொல்ல அதுக்கு இந்த சம்பத் சொல்றான் அங்க நடக்கிற சம்பவத்தை பார்த்து நான் ரொம்பவே ஷாக் ஆயிட்டேன். அதுக்கப்புறம் நான் 100க்கு கால் பண்ணேன். அப்படி 100க்கு கால் பண்ணும்போது இவனுக்கு 2 பேர் வந்து என்ன தடுத்தானுங்க. அப்ப என்னோட போன் கீழே விழுந்து டேமேஜ் ஆயிடுச்சு. போலீஸ்க்கு கால் போச்சா இல்லையான்னு எனக்கு தெரியல, அதனாலதான் என்னோட ஸ்டேட்மெண்ட்ல நான் இந்த விஷயத்த சொல்லவே இல்லை அப்படின்னு இந்த சம்பத் சொல்றாங்க. சரிப்பா நீ சொல்றதெல்லாம் உண்மைனே வச்சுப்போம், ஆனா சம்பவம் நடந்த இடத்துல அந்த பொண்ணை நீ காப்பாத்துறதுக்கு முயற்சி பண்ணிருக்கணும், மாறா நீ அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போயிருக்க. அப்போ உனக்கு தானே இந்த கிரைம்ல இன்வால்வ்மெண்ட் இருக்குது அப்படிங்கும் போது இல்ல சார் அந்த பொண்ணு நரேஷ் கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடினதை பார்த்தேன், அந்த பொண்ணு கூடயே நம்மளும் தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அந்த பொண்ணு பின்னாடியே ஓடி வந்தேன். அதுக்கப்புறம் போலீஸை பார்த்ததும் போலீஸ் கண்டிப்பா நம்ம மேல சந்தேகப்படும் சொல்லிட்டு தான் நான் இந்த மாதிரி வந்தேன் அப்படின்ற மாதிரி இவன் சொல்றான். இப்போ இந்த பிரசாத் அப்படின்ற லாயர் மறுபடியும் ஒரு கேட்ட போடுறாருங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நரேஷ் இப்பேற்பட்டவன் தான், இந்த மாதிரிலாம் பேசுவான், இந்த மாதிரிலாம் பண்ணுவான் அப்படின்றத நீ முன்னாடியே பார்த்திருக்க, உனக்கு தெரிஞ்சிருக்கு. அப்படி தெரிஞ்சிருந்தும் எப்படி நீ அந்த பொண்ணை அங்க கூட்டிட்டு போகலாம்? சோ உனக்கும் இந்த கிரைம்ல இன்வால்வ்மெண்ட் இருக்கு அப்படின்ற மாதிரி இந்த பிரசாத் சொல்றாரு. இந்த சம்பத் பாத்தீங்கன்னா அப்படியே அழுவ ஆரம்பிக்கிறாங்க. இந்த சம்பத்னால அந்த கூண்டுக்குள்ள நிக்கவே முடியலங்க. அப்படியே கீழே உட்காந்து பயங்கரமா அழுதுகிட்டு இருக்கிறான். ஏன்னா இவன் கூப்பிட்டதுனாலதான் அந்த பொண்ணு வந்திருக்குது. அர்த்த ராத்திரியில ஒரு பொண்ணை கூட்டிட்டு போயிட்டு அந்த பொண்ணுக்கு அநீதி நடக்கிறதுக்கு காரணமா இருந்ததே நீதான் அப்படின்ற மாதிரி இந்த லாயர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாருங்க. அடுத்து விக்டமா நான் எக்ஸாமின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பூர்த்திவே கோர்ட்டுக்கு வர சொல்றாங்க. ஸ்பூர்த்தி கூண்ட்ல நிக்கிறா. நீ எதுக்குமா ராத்திரி நேரம் அங்க போன அப்படின்னு கேட்க ஸ்பூர்த்தி சொல்றா சம்பத் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, சம்பத் கூப்பிட்டதுனால தான் நான் போனேன். ஆக்சுவலா சம்பத் நல்ல பையன் அப்படின்னு சொல்லி ஸ்பூர்த்தி நம்பி சம்பத் கூட போயிருந்திருக்கிறா. ஆனா சம்பத் கூட இருக்கிற பசங்க மோசமான பசங்க அப்படின்றது இந்த ஸ்பூர்த்திக்கு தெரியல. இப்போ லாயர் பிரசாத் எமோஷ்னலாக ஒரு விஷயத்த சொல்கிறாருங்க. இந்த பொண்ணு வந்து இந்த 4 பேர்த்தையுமே நம்பி இருக்கு. இந்த 4 பேர்த்தினால நமக்கு எந்த ஆபத்து வராது, ஏதாவது ஆபத்து வந்தாலும் இந்த 4 பேர் நம்மளுக்கு பாதுகாப்பாக இருப்பாங்க அப்படின்னு நம்பி தான் அவங்க கூட வெளியில் போயிருக்குது. போன இடத்துல இவங்க இப்படி பண்ணுவாங்கன்னு இந்த பொண்ணு நினச்சி கூட பார்த்துருந்துருக்காது. இந்த பொண்ணுக்கு நடந்த அநீதிக்கு கண்டிப்பாக 4 பேர்த்துக்கு தண்டனை வழங்கியே தீரணும் அப்படின்ற மாதிரி பிரசாத் ஜட்ஜு கிட்ட முன்வைக்கிறாருங்க. இப்போ ஜட்ஜு சொல்கிறாருங்க இந்த வழக்கில் தீர்மானத்துக்கு வர வேண்டிய ஒரு நேரம் வந்துருச்சு, அதனால உங்களுடைய க்ளோசிங் ஸ்டேட்மெண்ட்டை சொல்லுங்க அப்படின்னு சொல்ல இந்த பிரசாத் வந்து சொல்றாரு இந்த பொண்ணு அவங்கள நம்பினதுனால தான் இந்த பொண்ணு அவங்கள நம்பி வெளியில போயிருக்குது. ஸோ போன இடத்துல இவங்க இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க, இது ஒரு நம்பிக்கை துரோகம். ஸோ இந்த பொண்ணுக்கு நடந்த அநீதியை வந்து மனசில் வச்சுக்கிட்டு இவங்களுக்கு சரியான தண்டனை கொடுங்க அப்படின்னு அவரோட க்ளோசிங் ஸ்டேட்மெண்ட்டை சொல்றாருங்க. இப்போ நம்ம ஹீரோ எழுந்திருச்சு 4 பேர் அப்படின்னு சொல்லி நம்ம ஆரம்பத்துலேருந்து பேசிட்டு இருக்கோம். ஸோ இந்த 4 பேரும் ஒரே மாதிரியான ஆட்கள் கிடையாது, 4 பேரும் வேற வேற கேரக்டர் கொண்ட ஆட்கள். ஃபர்ஸ்ட் இந்த நரேஷை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த நரேஷ் காலேஜில் நிறைய பொண்ணுங்க கிட்ட ஹராஸ்மெண்ட்ல ஈடுபட்டு இருக்கிறான். இவன் ஒரு ஹேபிட்டபிள் அஃபண்டரா
சீனியராகவே இருந்திருக்கிறான். ரெண்டாவது இந்த பவன் மற்றும் தேஜசாய் இவனுங்க 2 பேருமே புள்ள பூச்சிங்க. இவனுங்களுக்கு நரேஷை பார்த்தா ஒரு விதம் பயம் இருக்குதுங்க. அவன் ஒரு சீனியர் அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பயத்தினால நரேஷ் சொல்ற பேச்செல்லாம் கேட்டு நடந்துகிட்டு இருந்திருக்கானுங்க. சீனியருங்க வந்து ராகிங் பண்ணும்போது நரேஷ் வந்து காப்பாத்தினதுனால நரேஷுக்கு இவனுங்க உண்மையா இருந்திருக்கானுங்க. நரேஷுக்கு உண்மையா இருந்ததுனால எது நல்லது எது கெட்டது எது தப்பு எது சரி அப்படின்றது எல்லாத்தையுமே மறந்து போய் நரேஷ் என்ன சொல்றானோ அதை எல்லாத்தையும் கேட்டு நடந்துகிட்டு இருந்திருக்கானுங்க. அடுத்து இந்த சம்பத்தோடைய கேரக்டர் கம்ப்ளீட்டா டிஃபரெண்டான கேரக்டருங்க. ஸோ இவனுங்க நல்லவனுங்களா கெட்டவனுங்களா எதுவுமே தெரியாம சம்பத் இவனுங்க கேங்ல போய் சேர்ந்துட்டாங்க. இவனுங்க இந்த மாதிரி காசிப்பெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கும் போதும் சம்பத் கூடயே தான் இருந்திருக்கிறான். பட் இதெல்லாம் பேசுறதோட நிப்பாட்டிப்பானுங்க, இந்த மாதிரி செயலெல்லாம் பண்ண மாட்டானுங்க அப்படின்னு சம்பத்துக்கு தோணி இருந்திருக்கு. சம்பத்தும் இவனுங்களாம் நம்பி இருந்திருக்கிறான். சும்மா போற வர பொண்ணுங்களெல்லாம் கிண்டல் அடிப்பானுங்க அப்படின்ற மாதிரி தான் இவன் நினைச்சுக்கிட்டு இருந்திருக்கிறான். அதுக்கப்புறம் தான் இவனுக்கே தெரிய வந்திருக்கு இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை இவனுங்க பண்ணுவானுங்க அப்படின்னு. அன்னைக்கு ராத்திரி நடந்த மொத்த சம்பவமும் சம்பத்துக்கு தெரியாம நடந்த சம்பவம். சம்பத் கிட்ட அந்த பொண்ணுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லி இருந்திருக்காங்க. வெளியில போலாம் பார்ட்டி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணும் சம்பத்தை நம்பி வந்திருக்கு. ஸோ எல்லோரும் ஒன்னா போயிருக்காங்க. அங்க இந்த நரேஷ் அவனுடைய சுயரூபத்தை காமிச்சிருந்திருக்கிறான். அப்ப கூட பாத்தீங்கன்னா அந்த 2 பசங்களும் நரேஷுக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. பட் இவன் அந்த 2 பசங்க கிட்டையும் சண்டை போட்டு இந்த பொண்ணை காப்பாத்துறதுக்கு பல முறை முயற்சி பண்ணி இருந்திருக்கிறான். போலீஸ்க்கு ஃபோன் பண்ணியிருந்திருக்கிறான். அந்த கிரைமை நடக்க விடாம தடுக்கிறதுக்கு அவனால என்ன பண்ண முடியுமோ அது எல்லாத்தையுமே முயற்சி பண்ணி இருந்திருக்கிறான். அவனை போய் எப்படி இந்த வழக்குல ஒரு குற்றவாளியா சேர்க்க முடியும்? இந்த வழக்குல நரேஷை நம்பினது மட்டும்தான் சம்பத் பண்ண ஒரே கிரைமு. அதை தவிர வேற எதுவுமே சம்பத் பண்ண கிடையாது. இதுதான் என்னுடைய க்ளோசிங் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. அடுத்து என்ன தீர்ப்பு வரப்போகுது அப்படின்னு தெரியலங்க. பாட்டி ஒரு பக்கம் கடவுளை போய் பிரேயர் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப தீர்ப்பு நாள் வருதுங்க. இந்த பிரசாத் அப்படின்ற லாயர் கிட்ட வந்து ஜட்ஜ் பர்சனலா பேசணும் அப்படின்றாரு. பல விஷயத்தை டிஸ்கஸ் பண்றாரு. பிரசாத் சொல்லிடுறாரு, எனக்கும் இந்த வழக்குக்கும் பர்சனலா எந்த ஒரு கனெக்ஷனுமே கிடையாது, அதனால நியாயமான தீர்ப்பு வந்தா போதும். பட் அந்த தீர்ப்பு வந்து அந்த பொண்ணை காயப்படுத்துற மாதிரி இருக்கக்கூடாது, அதுல மட்டும் நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படின்னு டிஸ்கஷன்லாம் போதுங்க. அதுக்கப்புறம் கோர்ட்ல வந்து ஜட்ஜ் சொல்றாரு, இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்குது. நரேஷோட பேச்சை கேட்டு இந்த பவன் மற்றும் தேஜசாய் கூட இருந்திருக்கானுங்க. பட் மொத்த சம்பவத்திலையும் சம்பத்துக்கு வந்து எந்த ஒரு இன்வால்மெண்ட்டும் கிடையாது. சம்பத் தன்னால முடிஞ்ச வரைக்கும் அந்த பொண்ணை காப்பாத்துறதுக்கு தான் முயற்சி பண்ணியிருக்கிறான். ஸோ அதை மைண்ட்ல வச்சுட்டு சம்பத்துக்கு மட்டும் விடுதலை கொடுத்து மற்ற 3 பேர்த்துக்கும் நாங்க தண்டனை வழங்குறோம் அப்படின்னு சொல்ல சம்பத்தும் சம்பத்தோடைய பாட்டியும் பயங்கரமா அழுவ ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயம் இந்த சம்பத் பாத்தீங்கன்னா நேரா அந்த பொண்ணு கிட்ட போயிட்டு கையெடுத்து கும்பிட்டு மன்னிப்பு கேட்கிறாருங்க. இந்த வழக்குல நம்ம ஹீரோவும் வின் பண்றாரு. ஸோ வெளியில வந்த உடனே அந்த போலீஸ் ஆஃபீஸர் வந்து கங்க்ராச்சுலேஷன் சொல்றாரு. ஆக்சுவலா இந்த போலீஸ் ஆஃபீஸரும் அவரால் முடிஞ்ச வரைக்கும் நேர்மையா தான் செயல்பட்டு இருக்காரு. பட் எண்ட் ஆஃப் த டே இந்த 4 பேர்த்தையும் தண்டிக்கணும் அப்படின்ற மாதிரி மனநிலையில இருந்ததுனால தான் சம்பத்தை அவங்க கணக்கிலே எடுத்துக்கல. ஹீரோவை மோசமா பேசின மீடியா பாத்தீங்கன்னா ஹீரோ கிட்ட வந்து இன்டர்வியூ பண்றாங்க, ஹீரோ கிட்ட செல்ஃபி எடுத்துக்கிறாங்க. ஸோ ஹீரோ விட்ட இமேஜ் எல்லாத்தையுமே பிடிக்கிறாருங்க. இதுதான் ஸ்பூர்த்தி வழக்கு அப்படின்னு சொல்லிட்டு படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு காலேஜ்ல வந்து கிளாஸ் எடுத்துட்டு இருந்தார் இல்லையா? ஸோ அங்க இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் எக்ஸ்பிளனேஷனை பண்ணி முடிக்கிறாரு. அதே சமயம் சரணும் இந்த எக்ஸ்பிளனேஷனை முடிக்கிறாரு. இதே மாதிரி வேற எதனா படத்தை பத்தி பேசணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா படத்தோட பேரை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அப்புறம் இந்த படத்தை நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த படம் தெலுங்குல மட்டும்தான் அவைலபிளா இருக்குது. இந்த படத்துக்கு சப்டைட்டில் கூட கிடையாது, நீங்க தெலுங்குல தான் பார்க்கணும். நானும் தெலுங்குல தான் பார்த்தேன். ஏதோ எனக்கு தெரிஞ்சதை வச்சு டீடைல்டா இந்த படத்தை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஐ ஹோப் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோல வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ், டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.